புகழாகி போற்றுகின்ற பிறவாகி புகன்றிட அரிதுமாகி கண்ணாகி மணியாகி கருத்தாகி நிறைவாகி காண்பன எலாமாகி பண்ணாகி சுவையாகி பாட்டாகி பரம்பொருள் தானமாகி உன் தாளில் சிறுவுரை ஓப்புடனே படைக்கின்றேன் ஒப்பினி ஏற்க தாயே. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இப்பள்ளியினுடைய தாராளர் ஐயா அவர்களே, ஞானசம்பந்தம் அவர்களே, நமது பள்ளியின் கல்வி ஆலோசகர் அவர்களே, பள்ளியின் வளர்ச்சி குழு தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்களே, பள்ளியின் வளர்ச்சி குழுவின் செயலாளர் திரு ராஜ்குமார் அவர்களே, சிறப்பு கல்வி ஆலோசகர் திரு மகாதேவன் அவர்களே, ஆசிரியர்களே, மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, நண்பர்களே, கேபிள் டிவி மூலமாக இந்த அரிய நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கின்ற பரமனழகி கேபிள் நெட்வொர்க்கின் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை இந்த தருணத்திலே கூறிக்கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு மாணவன் கல்வியை மட்டுமல்லாமல் சிறந்த ஒரு பழக்கத்தையும் நற்பண்புகளையும் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு இந்த பள்ளி நிர்வாகம் பல கல்வி ஆலோசகர்களையும் வல்லுநர்களையும் வரவழைத்து தங்களுக்கும் தங்கள் குழந்தைகளுக்கும் சிறப்பான ஒரு பயிற்சியினை வருடா வருடம் இங்கு வழங்கி கொண்டு இருக்கிறோம். அதன் வகையிலே நமது பள்ளிக்கு இன்று வருகை புரிந்திருக்கும் நமது ஐயா அவர்கள் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் முடிந்த பிறகு எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் சிறப்பான ஒரு நற்கருத்துகளையும் பயிற்சிகளையும் அளிக்க வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை ஏற்று தங்களுடைய வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு உன்னத நிலையை அடைய வேண்டும் என்று அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை வழங்குவதற்கு ஐயா அவர்கள், நாங்கள் நேற்றெல்லாம் இங்கே மழை வருமோ என்று பயந்தோம். ஆனால் உங்களுக்கு இப்பொழுது தமிழ் மழை பொழியும், கருத்துக்கள் பல குவியும். நீங்கள் அவைகளையெல்லாம் உள்வாங்கி உளமாற எடுத்துக்கொண்டு அதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஐயா தாளர் அவர்கள் கூறியதைப் போல பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு முனைவர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பேரன்பிற்கும் வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய புகழும் பெருமையும் மிக்க இந்த இனிய பள்ளியினுடைய நல் விழாவிலே என்னையும் ஒருவராக அழைத்து பேசுவதற்கான நல்ல வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய பள்ளியினுடைய தாளாளர் வணக்கத்துக்குரிய வெற்றி செல்வன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த நிகழ்வில் நம்ம எல்லாம் வரவேற்று பெருமை சேர்த்திருக்கிற ஐயா அவர்கள், கல்வி ஆலோசகர் அவர்கள், புதிய செல்வன் அவர்கள், அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு பெற வேண்டும் என்று அழைத்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வரவேற்று உணவு உபசரித்து உடன் வந்து எங்களை இந்த நிகழ்வுக்கு ஆற்றுப்படுத்தியிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய கல்விக்குழுடைய தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்களே, செயலாளர் அவர்களே மற்றும் பள்ளியினுடைய முதல்வர், நன்றி நவல இருக்கின்ற துணை முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், குறிப்பாக இங்கே வருகின்ற பெற்றோர்கள், தாய்மார்கள், பாசமுள்ள பத்திரிகை நண்பர்கள், இந்த நிகழ்ச்சியெல்லாம் தொலைக்காட்சி மூலமாக
வீடுகளுக்கு நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை நான் மகிழ்வோடு தெரிவித்து, என்னோடு என்னுடைய துணைவியாரும் இருக்கிறார்கள், அவர்களையும் வரவேற்று உங்களிடத்தில் நான் கொஞ்ச நேரம் பேசலாம் என்று இருக்கிறேன். இந்த கூட்டமே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் பூரா உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க, இந்த பக்கம் பெற்றோர்கள், இங்கே குழந்தைகள். அவங்க பார்த்த உடனே எனக்கே எப்போ முடிப்பாரோ அப்படிங்கிற மாதிரி சில குழந்தைகள் இருக்கும். வீட்டுக்கு போயிடுவோமா, மழை வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி தோணும். இப்போ இத்தனை பேருக்கும் பேசணும். ஏன் அப்படின்னா, பெரியவங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், மற்றவர்களுக்கு தெரியலாம். குழந்தைகளுக்கு தெரிஞ்சுக்கிறது, முதல்ல பேச வந்திருக்கிறது யாருன்னு தெரியணும். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்த போது அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணார், தன்னுடைய குழந்தையை கூப்பிட்டு, அதுக்கு ஒரு 5 வயசு இருக்கும், என்னை அறிமுகப்படுத்துகிறார். சாரை தெரியுதா அப்படின்னு கேட்டார். அப்படின்னு அந்த குழந்தை. உடனே அவர் பேராசிரியர். தெரியாது அப்படின்னு பிள்ளை. எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி, அதை பற்றி கவலையே படலாது. சினிமாவிலெல்லாம் நடிச்சிருக்காரு, தெரியாது. டிவியில் வருவார், பார்த்துருக்கியா அந்த குழந்தை, ஈவிறக்கமே இல்லாமல் தெரியாதுங்குது. ஒரு மரியாதைக்காவது ஆமான்னு சொல்லுன்னு நான் பார்த்தேன், தெரியவே தெரியாது. உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா, என் பக்கம் திரும்பி, நீங்கள் கார்ட்டூனில் வருவீங்களா அப்படின்னு என்னை கேட்டார். நான் ஏன் கார்ட்டூனில் வர்றேன் அப்படின்னேன். நீங்கள் கார்ட்டூனில் வந்திருந்தா என் பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னாரு. அதுக்காக நான் சோட்டா பீமா வர முடியுமா சொல்லி பார்ப்போம். இந்த பாருங்க, சோட்டா பீம் சொன்னோன்னு தான் சந்தோஷப்படுதுங்க. தெரியாது. அப்போ கல்லூரியில் மட்டும் பேராசிரியராக இருந்தால் கல்லூரிக்கு தெரியும். இப்போ நாங்கள்லாம் ஏன் இந்த மாதிரி வெளியில் வர்றோம் அப்படின்னா, நான் இப்போ இந்த பேச்சு பேசுகிறேன்னு வைங்க, இதை என் வகுப்பறையில் உட்காந்து பேசுகிறேன்னா ஒரு 40 பேர் கேட்கும். சில சமயம் அதில் ஒரு 25 பேர் தூங்கினாலும் தூங்குவாங்க. அதே பேச்சை இந்த மாதிரி மைக்கில் பேசுனேன்னா ஒரு 2000 பேர் கேட்கலாம். அதே பேச்சை வானொலியில் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, வானொலின்னா தெரியாதுன்னு நினைக்கிறேன், ரேடியோ அப்படி வச்சுக்கிடுவோம் தமிழில். ரேடியோவில் பேசுனா, எஃப்எம் ரேடியோ அப்படின்னா, அது அநேகமாக மாசிலாம் கூட உட்காந்துங்களேன், உட்காந்து கேளுங்க. ஏன்னா கால் வலிக்க என் மேலே கோவந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் உட்காந்துங்களா நீங்கள் உட்காருங்க. வானொலியில் பேசுனா ஒரு 2 லட்சம் பேர் கேட்பாங்க. அதையே தொலைக்காட்சியில் நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, அதே பேச்சு தான், வகுப்பறையில் பேசுகிற அதே பேச்சு தான், அது 4 கோடி பேருக்கு போய் சேரும். இப்போ இது லைவில் கொடுக்குறான்னு வச்சுங்களேன், அநேகமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல லட்சம் பேர் ஒருவேளை உட்காந்து பார்த்தாங்கன்னா பார்க்க முடியும். ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானம், கற்றது கையளவுங்கிறது பழைய கதை. இப்போ கற்றதெல்லாம் என்ன, கையில் இருக்கக்கூடிய கணினி அளவு தான். அதுவும் ஏதாவது செல்லில் ரிப்பேர் ஏற்பட்டால் அல்லது ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னால் பெரிய ஆளுகளுக்கு கொடுத்தா செய்ய தெரியாது. நான் விமானத்தில் ஒரு தடவை என் செல்லு கொஞ்சம் ஸ்டக்கப் ஆயிடுச்சு, என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு 2-3 பேர்த்துக்கு கொடுத்து பார்த்தேன், ஒருத்தருக்கு தெரியல. அப்புறம் பக்கத்தில் ஒரு 7 வயசு பையன் உட்காந்துருந்தான், அவன் தான் அதை சரி பண்ணி கொடுத்தான். ஏன்னா அவனுக்கு அது தெரியுது. செல்லில் ஃபோட்டோ எடுக்க தெரியுமான்னா சில பேர் வாங்கி இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியுது. இன்னைக்கு குழந்தைகள் நீங்கள்லாம் விஞ்ஞானத்தோடு வளர்றீங்க. நாங்கள் சிறுபிள்ளையாக இருந்த காலத்தில் எங்கள் வீட்டில் ரேடியோ முதல்ல எங்கள் அப்பா வாங்கியிருக்கிறாரு. நான் சொல்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முதல்ல வச்சுக்கோங்க. எங்கள் அப்பா தமிழாசிரியர். இந்த ரேடியோ வாங்குறதுக்கு அவ்வளோ திட்டம் போட்டாங்க எங்கள் வீட்டில், 5 ஆண்டு திட்டம் மாதிரி. ஏன்னா ரேடியோ வாங்குறதா இருந்தால் செலவு கூடாகும். அதனால் ஒருவேளை காப்பியை நிப்பாட்டணும், ஒருவேளை சாப்பாட்டில் காய்கறி இப்படிலாம் பிளான் போட்டு, ஏன்னா சொந்த அப்போல்லாம் இலவசமாக கொடுக்க மாட்டாங்க. அந்த ரேடியோ பெட்டி வந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ பூஜை பண்ண மாதிரி அதுக்கு சூடமெல்லாம் காமிச்சு அதுக்கு பெரிய உரையெல்லாம் போட்டு
அதை வந்து பெரியவங்க மாத்திரம்தான் தொடணும். நான் சின்ன பிள்ளையா இருக்க தெரியாமல் நான் ரேடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பமே ஷிஃப்ட் போட்டு அடிப்பாங்க. நீ ஏன் தொட்ட ஏன் தொட்ட ஏன் தொட்டன்னு போகிற வர்றவன் தான் அடிப்பான். ஒரு வாரம் கழித்து அந்த ரேடியோ ரிப்பேர் ஆனாலும் என்னை தான் சொல்லுவாங்க, அன்னைக்கு வந்தால் போட்டான் அப்படின்னு. நான் சின்ன பிள்ளையில் ரேடியோ போட்டதே கிடையாது. இன்னைக்கு எங்கள் வீட்டில் டிவி, டெக்கு, சிஸ்டம் எல்லாமே இருக்குது. என் பிள்ளைகளும் என் பேரனும் என்னை தொட விட மாட்டேங்கிறாங்க. சிஸ்டத்தில் கை வைக்காதீங்க, வைரஸ் வந்துடும் அப்படிங்கண்ணா. என்ன வைரஸ்ங்கண்ணா, என்ன செய்யலாம்? பிள்ளைகளுக்கு இன்னைக்கு உங்களுக்கு இது எல்லாமே தெரியுது. இப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகள், இப்போ இருக்கக்கூடிய அறிவாளிகள், இவங்களை தான் நம்ம வந்து பெரிய ஆளாக கொண்டு வரணும். இப்போ ஐயா தாளர் அவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க தந்தையாருடைய அந்த கொடை குலத்தை பற்றி சொன்னாங்க. அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாங்க. இப்போ கொடுக்குறதுல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுங்க. யாருக்காவது கொடுத்தா ரெண்டு மகிழ்ச்சி இருக்குது. ஒன்று நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்கறது ஒன்று மகிழ்ச்சி, இந்த வாங்குறாங்கல்ல அப்போ அவங்க முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சி இருக்குவாங்க, அது மாதிரி மகிழ்ச்சி உலகத்திலே கிடையாது. ஈத்துவக்கும் இன்பம் அப்படிமாரி திருவள்ளுவர். நல்லா சாப்பிட்றவங்கள பார்த்தா தாய்மார்களுக்கு பிடிக்கும், போட போட சாப்பிடணும். எது வச்சாலும் வேணாம் பாங்க சில பேர், கஷ்டம். நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். இந்த பக்கம் ஒரு சுகர் பேஷண்ட் பாவம், அவர் எதுவும் சாப்பிட மாட்டார் போட்டுருக்கு. இந்த பக்கம் அதே மாதிரி உட்காந்துருக்காங்க. எது வந்தாலும் வேணாங்கிறார் அவர், எனக்கு வைக்காமல் போயிடுறாங்க. அல்வா வேண்டாம், சுகர் எனக்கு வைக்கலை. இங்கிட்ட இருந்து வர்றப்போ உருளைக்கிழங்கு வாயு வேண்டாம். கடைசியில் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு வந்து நான் அவங்க 3 பேரோட சேர்ந்து. ஏன் அப்படி சொல்லுவான்? நல்ல உணவு சாப்பிட்றவங்கள பார்த்தா பிடிக்கும். நல்ல கொடுத்து மகிழணும். கர்ணன்னு நீங்கள் புராணத்தில் படிச்சிருப்பீங்க, படத்தில் பார்த்துருப்பீங்க, சீரியல்லையும் வர்றாரு. அந்த கர்ணனை பற்றி சொல்கிறப்ப அவர் எப்படி கொடையாளின்னு கேட்டால், மழை வந்து 2 மாதத்துக்கு ஒருக்க பெய்யுமா? இப்பெல்லாம் இல்லை. மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம், பசு வழங்கும் கொடையும் ஒரு 3 மாதம். பால் கொடுக்குற பசு 3 மாதம் தான் கொடுக்கும், அப்புறம் வந்து கன்று ஈனணும். வயல் வழங்கும் கொடையும் ஒரு 4 மாதம். இப்போ பாருங்க, 2 மாதம், 3 மாதம், 4 மாதம் சொல்லிட்டே வர்றாங்க. சொல்லிட்டு ஆனால் பார்த்திபனாம் கர்ணனுக்கோ 4 மாதம். என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் இவர்கள் என்னும் முன்னே பொன்னும் கொடுப்பான் பொருளும் கொடுப்பான், போதாது போதாது என்றாலும் இன்னும் கொடுப்பான், இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன். என்ன அழகான வார்த்தை பாருங்க. தன்னை கொடுப்பான், தன் உயிரை தான் கொடுப்பான், தயாநிதி. கொடுக்கணும் அப்படி வாங்கி. இப்போ நீங்கள் செய்வீங்களா? பெரும்பாலும் தாய்மார்கள் ஏதாவது சாப்பாடு கொடுத்து விட்றப்ப என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? தனியாக உட்காந்து சாப்பிட அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள அவிச்ச முட்டை வச்சுருக்கேன், அந்த குண்டு பையிலோட உட்காந்து திங்காத, அந்த குண்டு பையனை இதை வாங்கியா தின்னா. எல்லாரோடும் சேர்ந்து உண்ணுதல் தான் பிரமாதமானது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னார் திருவள்ளுவர். சாப்பிட்றப்ப அப்படியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்கள, தாய்மார்கள் தான் சொல்லணும் பிள்ளைகளுக்கு. சாப்பிட்றப்ப எல்லாரோடும் கூடி மகிழ்தல் அப்படிங்கண்ணா. ஒன்றா உட்காந்து சாப்பிட்ட காலங்கள்லாம் காணும். இப்போ அவங்க தந்தையாருடைய அந்த கொடை இன்னைக்கு சொன்னாங்க. ஐயா, இங்கே முதல் மதிப்பெண் வாங்கின ஒரு மாணவருக்கு எல்கேஜிலேருந்து அவர் படிச்சுட்டு வந்த அத்தனை இந்த டியூஷன் ஃபீஸ் பணம் எல்லாத்தையும் நாங்கள் திரும்ப கொடுத்து நீங்கள் உயர்கல்வி படிங்கன்னு நாங்கள் அனுப்பணும்னு சொன்னார். நான் அதை கேட்டோன்னே ரொம்ப நெகிழ்ந்து போனேன். ஏன்னா அதாவது கல்வி கொடுக்குற பணம் தான் பெருசு, அது மாதிரி வராது. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்படியான ஒரு பாரம்பரியமான பள்ளி. இதில் தான் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல குழந்தைகளுக்கு ஏற்றபடியாக, உங்களுக்கு ஏற்றபடியாக, அவர்களுக்கு ஏற்றபடியாக பேசணும். நான் கூட சொல்லியிருக்கேன், அடுத்த முறை வர்றப்ப பெற்றோர்களுக்கு ஒரு கூட்டம், +2க்கு ஒரு கூட்டம், இவங்களுக்கு ஒரு கூட்டம், அப்படி தான் பிரிக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். என்ன கேம் விளையாடுறோம்னு எனக்கே தெரியல. இப்போ இல்லை, இங்கே திரும்பி பார்க்குறதுக்குள்ள அங்கே கொட்டாய் விட்டுறாங்க சில பையன். இங்கேயாவது நீங்கள் சேர் போட்டு உட்கார வச்சுருக்கீங்க. சில பள்ளிக்கூடத்தில் தரையில் உட்கார வச்சு ஒருத்தர் 1.5 முழம் குழியே தோண்டிட்டேன். அப்படியே பேசிக்கிட்டே இருக்க தோண்டிக்கிட்டு நான் உள்ள கூடி போயிடுவாடாக்குன்னு நினச்சேன். நான் அப்படியே
ஏன்னா அது புரிகிற வயசு இல்லை. இப்போ நான் பிரமாதமான ஒரு திருக்குறளை என்னமோ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? கண்ணீர் வரும் சில பேருக்கு. என்னமோ பேசுனேன் பாவம், என்னன்னு தெரியல. ரிமோட் இருந்தால் மாற்றிடலாம். இப்போ எப்படி மாற்றுவீங்க? நீ மாற்ற முடியாது. கர்ணனை எதுக்கு சொன்னேன் தெரியுங்களா? கொடுக்கறதுனா அப்படி கொடுக்கணும்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, மகாபாரத கதையில் அவன் போர்க்களத்தில் அடிபட்டு கிடப்பான். பார்த்துருப்பீங்க, சினிமாவிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. போர்க்களத்தில் அடிபட்டு கிடப்பான். இந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடான்னு கிருஷ்ணன் பாடிக்கிட்டே வருவார். தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. இந்த உலகத்தில் ஒருத்தர் முன்னுக்கு வரணும்னா 4 பேர் வேணும்பாங்க. மாதா, பிதா, தெய்வம். இந்த 4 பேர் இருந்தால் தான் ஒருத்தர் முன்னுக்கு வருவான். இந்த 4 பேராலையும் கைவிடப்பட்ட ஒருத்தன் யாருன்னு கேட்டால் கர்ணன். 4 பேருமே கைவிட்டான். பிறந்தன்னைக்கு அந்த அம்மா தூக்கி ஆத்திர போட்டுருச்சு. யாரு? குந்தி. அப்பா சூரியன் கவலையே படலை பிள்ளையை பற்றி. 2 பேர் பிடிச்சது. 3வது குருநாதர் பரசுராமர் பாடம் படிக்க போனான். பொய் சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ படித்ததெல்லாம் மறந்து போட்டுட்டார். குருநாதர் கைவிட்டார். கடைசியில் கடவுளே வந்து என்ன பண்ணார்? அவருடைய புண்ணியத்தெல்லாம் வாங்க வர்றாரு. நீங்கள் அதான் பார்த்துருப்பீங்க. அவன் அடிபட்டு கிடக்கிறான், வர்றாரு. வந்த உடனே நீங்கள் யாருன்னு கேட்குறான் கர்ணன். நான் இமயமலையிலிருந்து வர்றேங்கிறார். கிருஷ்ண பரமாத்மா ஒரு அந்தன வடிவத்தில் வந்து இமயமலையிலிருந்து ஏத்தாப்புல இருந்து இறங்கி வர்றாரு. ஆனால் இமயமலையிலிருந்து வர்றாராம். என்ன வேணும்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னார், நீ இது வரைக்கும் செஞ்ச புண்ணியம் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னாரு. அப்படியே சந்தோஷப்பட்டுட்டான் கர்ணன். ஏன் தெரியுமா? நான் எதை தரணும்னு நினச்சனோ அதை நீ கேட்குற. நான் தர முடியாதுன்னு நீ கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? புளியோதரை வேணும்னு கேட்டேன்னு வை. நான் இப்போ எங்கே போய் புளியோதரைக்கு? போர்க்களத்தில் புளியோதரை கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுறது? நான் தரத்தக்கது நீ கேட்ட அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய மார்பில் இருந்த அம்பை உருவி அதில் வந்த ரத்தத்தை எடுத்து அந்த அந்தன வடிவில் வந்த கிருஷ்ண பரமாத்மா கையில் அப்படி ஊற்றுனாராம். இப்போ நீங்கள் வகுப்பில் கேள்வி கேட்குற பிள்ளைகளாக இருந்தால் ஒரு கேள்வி கேட்கலாம். எப்படி கேட்கலாம் தெரியுமா? அவன் செஞ்ச புண்ணியமெல்லாம் கொடுத்துட்டான்னு சொன்னால் இப்போ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கானே, அப்போ என்ன பண்ணுறது? ஏன்னா புண்ணியமெல்லாம் கொடுத்தா தான் உயிரை வாங்க முடியும். எல்லா புண்ணியத்தையும் தந்தேன்னு சொன்னால் அது ஒரு புண்ணியம் இல்லையா? அப்போ அதுக்கு தான் என்ன சொன்னாங்க? செய் புண்ணியம் அப்படின்னாங்க. நான் செய் புண்ணியம்னா என்ன அர்த்தம்னா, செய்த புண்ணியம், செய்ய போகிற புண்ணியம், செய்து கொண்டிருக்கிற, இதுக்கு பேர் என்ன தமிழில்? என்ன? வினைத்தொகை. வினைத்தொகை அருமையாக சொல்கிறீங்க. வினைத்தொகைனா என்ன? 3 காலத்துக்கு பொருந்துகிறது. ஊறுகாய், ஊரினகாய், ஊருங்காய். எல்லா புண்ணியமும் கொடுத்துட்டான். அப்படி அவன் கொடுத்த உடனே கிருஷ்ண பரமாத்மா தான் உருவத்தை மாற்றிட்டு மகாவிஷ்ணுவாக அவனுக்கு காட்சி கொடுத்துட்டு கேட்டாராம், உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு. நல்லா கவனிங்க. அவன்கிட்ட புண்ணியத்தை வாங்க வந்தார். உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அவன் என்ன சொன்னா, வழக்கமாக இந்த மாதிரி மகாவிஷ்ணுவாகிய உன்னை பார்க்கணும்னா காட்டில் போய் தவம் பண்ணணும், கல்லில் முள்ளில் படுத்திருக்கணும், என்னென்னமோ பண்ணணும். நான் ஒன்றும் பண்ணலை. ஆனால் உன்னை நான் பார்த்துட்டேன். ஒருவேளை இன்னொருக்கா நான் மனுஷனாக பிறந்தா யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத எனக்கு ஒரு மனசை கொடு. இப்போ நீங்கள் கொடுக்கலாமா வேணாமான்னு 10 நேரம் ஆகிப்போம். ஒரு பணக்காரர் உட்கார்ந்துருந்தார், வீட்டில் சேர் போட்டு உட்கார்ந்துருந்தார். அந்த பக்கமாக ஒரு பிச்சைக்காரன் போனான். ஐயா கொஞ்சம் சாப்பாடு போடுங்க அப்படின்னா, இல்லை போ. ஒரு கிழிஞ்ச சட்டை கொடுங்கயா அப்படின்னா, கிடையாது. ஒரு ரூபா கொடுங்கயான்னா, இல்லை. அப்போ வாங்கயா பிச்சை எடுப்போம் அப்படின்னா, நான் கேட்குற எதுவுமே ஓட்ட கிடையாது. நீ எதுக்குள்ளே சேர் போட்டு உட்காந்துருக்க? நீ என்ன பணக்காரனா? நான் கேட்கறதுல நீ இல்லைங்கிற. அவன் என்ன சொன்னா, இருக்கிறது பெருசு இல்லை, கொடுக்கறதான் பெருசு. இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருளல் வேண்டும்னா, இதுதான் உண்மை. இப்போ நல்லா கவனிங்க. இவர் சொல்லிட்டு அது கேட்ட உடனே, உனக்கு தந்தேன், அத்தனையும் தந்தேன்,
சொல்லிட்டு முடிவில் முத்தியும் தந்தேன் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டார். இதோட கதையை முடிக்கப்படாது. இப்போ ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன்னு நீங்கள் பயந்துடாதீங்க. கேள்வின்னு கேட்டால் சிலருக்கு முகம் மாறி போகும். நான் பார்த்துருக்கேன். எந்திரி அப்படின்னா நெஞ்சு வலி வந்துடும் சில பேருக்கு. 1000 பேசுவீங்க, எந்திரினா போச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த ஒரு பையனை உன் பேர் என்னன்னு தான் கேட்டேன் நான். அவன் எந்திரிச்சு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நான் நேற்று லீவு சார் அப்படின்னா. இப்படி ஒரு பேரை வைப்பாங்க. ஏன் தெரியுமா? எந்திரிச்சு பேரை சொல்லுன்னு சொன்னோடனே நம்ம பயந்துடுறோம். ஒன்றும் இல்லை, வாங்க வந்த கிருஷ்ண பரமாத்மா ஏன் அவனுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. ஏன் கொடுத்தாரு யாருக்காவது தெரியுமா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. எந்த கேள்வி நான் பேசுகிறப்ப கேட்டாலும் நானே பதில் சொல்லிடுவேன். ஏன்னா என் வகுப்பில் நான் அதைத்தான் செய்கிறேன். நானே கேட்பேன், நானே பதில் சொல்லிடுவேன். எதுக்கு நமக்கு ஊர்பகை? ஒரு அப்பா ஒரு பையனை கேட்டாராம், உங்கள் வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யார்? எங்கள் வாத்தியார் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா அவர் தானே 10 வருஷமாக அதே படிச்சுட்டே இருக்காரு. இப்போ கேள்வி என்ன? கர்ணனிடம் புண்ணியத்தை பெற வந்த கிருஷ்ண பரமாத்மா வரம் கொடுத்துட்டு போறாரு ஏன்? இதுதான் கேள்வி. பதில் என்ன தெரியுமா? கிருஷ்ண பரமாத்மா கொடுக்குறாரு கிட்ட, அதெல்லாம் இருக்கட்டும். இவன் அந்த ரத்தத்தை அப்படி கையில் விட்டா பாருங்க, தான் செஞ்ச புண்ணியத்தை எல்லாம் அப்படி ரத்தத்தை கொடுத்தான் இல்லையா, வாழ்நாளெல்லாம் கொடுத்தான் இல்லையா, அந்த கொடுத்தவனுடைய ரத்தம் இவர் கையில் பட்ட உடனே இவருக்கும் ஏதாவது கொடுக்கணும் போல ஒரு ஆசை வந்ததான். கொடையாளியினுடைய ரத்தம் தான் கையில் பட்ட உடனே நாம ஏதாவது கொடுத்தன, நல்லவனோடு சேர்ந்தா தான் நல்ல எண்ணம் வரும். அதுக்கு தான் இதெல்லாம் வைக்கிறாங்க. கெட்டவனோடு சேர்ந்தா அவனை காட்டிலும் கெட்டவனாயிருவோம் நம்ம. அப்போ அந்த ஒரு காரணத்துக்காக கொடையை பற்றி நம்ம இவ்வளவு தூரம் பேசுகிறோம். இத்தனை தன்மை இவையெல்லாம் நம்மகிட்ட இருக்கணும். இவருடைய தந்தையாரை பற்றி அவர்கள் சொன்னது ரொம்ப அருமையான ஒரு விஷயம், கொடை கொடுப்பது என்பது. அதே போல் படிச்சுட்டு வரக்கூடிய நீங்கள் பெரிய உயர்வுக்கு சிந்தனைக்கு எல்லாம் வரணும்னு சொன்னால் அதுக்கு சில வழிகள் வச்சுருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் சொன்னது, மதிப்பெண் நிறைய வாங்கணுமா? உண்மைதான், வாங்கணும். இப்போ தாய்மார்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க, நமக்கு தெரியும். எல்லாருக்கும் என்ன கவலை? பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் வரணும். அதுக்கு தான் பெரும்பாடு படுறோம். அதுவும் நான் படிக்கிற காலத்தில் பள்ளிக்கூடம் போகிறதெல்லாம் வேறு, இப்போ பள்ளிக்கூடம் போகிறது வேறு. நான் படிக்கிறப்ப பள்ளிக்கூடத்துக்கு 9 மணின்னா நான் 8 மணிக்கு கிளம்பி இங்கிட்டு பள்ளிக்கூடம் இருக்குன்னா இப்படி கூடி போவேன். தெருவெல்லாம் சுற்றி நான் என் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவேன். நான் காணா போனதே இல்லை. ஆனால் இன்னைக்கு பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது உங்களுக்கு தான் தெரியும். அது ஒரு காமெடி டைம் மாதிரி இருக்கு. காலையில் எல்லார் வீட்லேயும் ஒரு கிரிக்கெட்டாக ஆடுறோம். ஒரு வீட்டில் கம்பெடுத்துட்டு எல்லாரும் ஓடினாங்க. நான் பாம்பு தான் அடிக்கிறாங்கன்னு நினச்சேன். ஒரு எல்கேஜி பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. குடும்பமே விரட்டி பிடிச்சி ஓடி, ஒரு அம்மா பவுடர் போடுது, ஒரு அம்மா இட்லியை வச்சு குத்துது, முழுங்கு முழுங்கு. வேன் வந்துருச்சு, ஆட்டோ வந்துருச்சு. மெட்ராஸில் ஒரு அம்மா இட்லியை கொண்டு ஆட்டோக்காரருக்கு போய் ஒட்டி பிடிச்சி அப்படியே சாப்பிட்டு போகிறாரு. அவர் நம்மால் தானே. அப்புறம் பெரிய மூட்டையை உங்கள் முதுகில் மாட்டி 60 நோட்டு 70 புஸ்தகம் சாப்பாடு தண்ணி அடிஸ்கேல் பேனா பென்சில் ரப்பரு செவ்வாய்கிரகத்துக்கு பொருள் கூட இப்படி கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு கொடுத்து நீ டாக்டர் ஆகணும், நீ என்ஜினியர் ஆகணும், நீ கலெக்டர் ஆகணும், நீ வக்கீல் ஆகணும். அவன் நான் ஒன்றுமே ஆக மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஒருத்தர் இத்தனையாக அதுவும் அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்தால் குடும்பத்தில் போட்டு அடிக்கிற அடி இருக்கு பாருங்க. என்ன மார்க் வாங்கியிருக்கு, எவ்வளோ வாங்கியிருக்கு, ஓ வயசுலாம் எவ்வளோ வாங்கணும் தெரியுமா, எவ்வளோ வாங்கணும் தெரியுமா? எந்த அப்பாவும் சொன்னதே கிடையாது எவ்வளோ வாங்கணும்னு. ஏன்னா இந்த பிறகு நல்லா சந்தோஷமாக கைதட்டாங்க. ஏன்னா அவர் என்ன வாங்கினான்னு பாட்டி சொல்லியிருக்கோம். அவன் 4 தான் வாங்கினேன் 100க்கு. அப்பா பையனை கேட்குறாரு, கணக்கில் எத்தனை மார்க்கு? அண்ணனை காட்டில் 2 கம்மி. பரவாயில்ல, அண்ணன் எத்தனை? 2 அப்படின்னா. அதாவது இவன் சைபர்னா அடி பல்ல பேசிவிடுவான். என்னமா அண்ணன் 98 வாங்கின மாதிரியும் இவன் அதில் 2 கம்மியாக வாங்கின மாதிரியும். சரிங்க,
பிள்ளைகளை ஜெயிக்க வைக்கிறதுனா யார் கையில் இருக்கு? ஒரு கேள்வி கேட்குறோம். எனக்கு தெரிஞ்சு 3 பேர் கூட்டணி தான் அருமையான கூட்டணி. அரசியல் கூட்டணிலாம் விட்டுருங்க. ஒன்று ஆசிரியர், இன்னொன்று பெற்றோர்கள், இன்னொன்று மாணவர்கள். கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணுங்க, கொஞ்சம் எக்கோ வர மாதிரி. ஹலோ, கொஞ்சம் சவுண்டு சரியாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்தால் போதும். இந்த 3 பேர் சேர்ந்த கூட்டணி எதிரையும் ஜெயிக்கும். அது எப்படி? இப்போ எல்லாரும் என்ன நினைக்க தெரியுமா? எப்படியோ கொண்டு சேர்த்து விட்டோம், இன்னும் உங்கள் பாடு, நீங்கள் என்ன செஞ்சாலும் தெரியும் பிள்ளை அப்படியே இப்படி கொண்டு சேர்த்து விடுவோம். சினிமாவில் காட்டுவாங்கல்ல, ஒரே பாட்டில் பணக்காரர் ஆவாங்க, பார்த்துருக்கீங்களா? பால் கறப்பார், பால் கோவா வைப்பார், 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி கோடீஸ்வரன் ஆயிடுவார். அப்படியே நம்ம அப்படி முடியுமா? அப்படி உள்ளே வர்றோம், வெளியே போகிறப்ப டிகிரி வாங்கிட்டு போவோம், முடியுமா? வாங்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? நாங்கள் சேர்த்து விட்டோம், எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எல்லாம் செய்யணும். அவங்க செய்வாங்க, ஆனால் நீங்களும் அதுக்கு உதவணும். எப்படி உதவணும்? முன்னே எதுவும் கிடையாதுங்க வீட்டில், அதனால் பிள்ளையை படிக்க வைக்கலாம். இன்னைக்கு பிள்ளைக்கு என்ன தெரியும் யோசிச்சு பாருங்க. எங்கள் அம்மா என்னைய கடைக்கு அனுப்புவாங்க, பலசர கடைக்கு. கையில் எழுதிதான் கொடுக்க மாட்டாங்க, பூரா சொல்லி விடுவாங்க. 4 நாள் கருப்பட்டி, 4 நாள் தீப்பெட்டி, 4 நாள் இது வாங்கிட்டு வா, 5 6 இது சொல்லி விடுவாங்க. நான் சொல்லிக்கிட்டே போவேன் கடைக்கு. 4 நாள் கருப்பட்டிக்கா, 4 நாள் தீப்பெட்டி, 4 நாள் சொல்லிட்டே போவேன். அங்கே உடனே கடைக்காரர் என்னை குழப்பிடுவார். வெள்ளைக்கட்டி இருக்கு, கருப்பட்டி இல்லை பாரு, மறந்து போயிடும், திருப்பி வருவேன். இன்னைக்கு எந்த குழந்தையாவது கடைக்கு அனுப்புகிறோமா? இல்லை. என் பிள்ளை படிக்கிறான், படிச்சுட்டே இருக்கான், அப்புறம் ஏமா இருக்குவாங்களே சொல்லுங்க பார்ப்போம். பிள்ளை படிக்கிறான்னா முதல்ல நம்ம அவனோட உட்காந்து பேசணும். என்னைக்கு தொலைக்காட்சி வீட்டுக்குள்ளே வந்துச்சோ அன்னையிலிருந்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியலை. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாருங்க, எனக்கு விளம்பரத்துலாம் சோறு போடுது அப்படின்னாரு. விளம்பர கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களான்னு கேட்டேன். நாடக இடைவேளை எப்போ, சீரியல் இடைவேளை எப்போ என் கையில் தட்டை கொடுப்பாங்க. முதல் விளம்பரம் வர்றப்ப சோறு போடுவாங்க, அடுத்த விளம்பரத்தில் குழம்பு ஊற்றுவாங்க, 3வது விளம்பரத்தில் மோர். விளம்பரம் இல்லைன்னா எனக்கு சோறு கிடைக்குமா? இதுக்கு பேர் விளம்பர இடைவேளையா? புலம்புற இடைவேளை. வந்த பிள்ளைகிட்ட எத்தனை பேர் பேசியிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். பெரும்பாலும் தாய்மார்கள் 3 வார்த்தை தான் பிள்ளைகிட்ட பேசுகிறோம். சாப்பிட்டியா, ஹோம்ஒர்க் போட்டியா, பாத்ரூம் போனியா, போய் படுப்போம், முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான். இதை தவிர என்ன பேசலாம்? இன்னைக்கு என்ன, நீ என்ன படிச்சுட்டு வந்த, எத்தனை பேர் சொல், அம்மா எங்கள் டீச்சர் போய் படுப்போ போ சாமி. சீரியலில் அவனோட ஓடி போயிட்டா, அவனை பார்க்க வேண்டிய கஷ்டமாக இருக்குது, என் குடும்ப இதுவா வாழ்க்கை? சொல்லுங்க பார்ப்போம். மதுரையில் ஒரு திருடனை பிடிச்சி கட்டி வச்சுருந்தாங்க வீட்டுக்குள்ளே. இன்ஸ்பெக்டர் வந்தோடனே கேட்டார், இவனை எப்படி பிடிச்சிக்க? அந்த வீட்டுக்காரம்மா நல்லா பதில் சொல்லிச்சு. இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்துருக்கான் இந்த திருடே, நாங்கள் பார்க்கல. கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. சமயக்கட்டுக்குள்ளே போய் 3 தோசை சுட்டு தின்றுருக்கான், நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை வந்து தூக்கினா பாரு, அப்போ பிடிச்சோம். அவன் ஊடால வந்திருக்கான், இப்படிலாம் போயிருக்கான். விலகு அறிவில்லை, ஊடால வர்ற யார் திருடனை. அதை காட்டிலும் ஒரு கணவன் மனைவியை வஞ்சாராம், முறுக்கா செஞ்சிருக்க, மூஞ்சி மாதிரி இருக்கு. அந்த அம்மா ஓடி வந்து லைட்டை போட்டு பார்த்துட்டு, ஐயோ கொசுவத்தி தின்னு விட்டீங்க அப்படி சொல்லிச்சான். இந்த பக்கம் முறுக்கு சுட்டு வச்சிருந்துருக்கு. மானாடை மயிலாடை பார்த்துக்கிட்டு கொசுவத்தி எடுத்து வாயில் வச்சுக்கிட்டான். இப்போ பிள்ளைகிட்ட எப்படி பேசுவீங்க? சரி, எப்படி பேசணும்னு கேட்டால், பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து, அம்மா இன்னைக்கு எங்கள் பள்ளிக்கூடத்தில் கிளாஸில் எங்கள் மிஸ் ஒரு கேள்வி கேட்டாங்க. திருக்குறளில் முதல் குறள் என்னன்னு கேட்டாங்க. நான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றை உலகம்னு சொன்னேன். எல்லாரும் கிளாப் பண்ணாங்க கிளாஸில். எனக்கு ஒரு பென்சில் கொடுத்தாங்க அப்படின்னு பைக்குள்ளே அந்த குழந்தை எடுத்து அந்த பென்சிலை கொடுத்தாங்க. இப்படி கையெழுத்தாங்களா, உன்னை பாராட்டினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையை தூக்கி முத்தம் கொடுக்கணும். மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வரி கொள்ளுதடின்னு பாரதி சொன்ன மாதிரி பிள்ளையை பாராட்டி என் பிள்ளை பரிசு வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அந்த பென்சிலை வாங்கியிருந்தா இப்படி இதேன் கொடுத்தாங்களாக்கும்
இதுக்கு தான் உன்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா அந்த டீச்சர் இங்கிட்டு வரட்டும். பரிசுங்கிறது கடையில் வாங்குறது இல்லைங்க. கோல்டு மெடல் யூனிவர்சிட்டியில் வாங்கினா தான் மரியாதை. ஸ்டேட் ஃபஸ்ட்டு முதல்வர் கையில் வாங்கினா தான் மரியாதை. நம்ம வாட்டு கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறது ஆளுக்கா ஜுவல்லரிஸில் நம்ம மெடல் வாங்கினது சொல்லலாமா? அது இல்லை. குழந்தைகிட்ட பேசணும். எத்தனை வீட்டில் பேசுகிறோம் சொல்லுங்க பாப்பா, அதுதான் முக்கியம். எல்லா டியூஷனும் வச்சுருக்கேங்க, ஆனால் அவன் ஃபெயில் ஆகிட்டான். அது எப்படி? +2 படிக்கிற மாணவர்கள் நமக்கு தெரியும் என்ன கஷ்டப்பட்டு படிப்பாங்கன்னு. ஒரு கல்யாண வீட்டில் நான் பார்த்தேன். அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. உங்கள் பிள்ளைகள் வரலையான்னு கேட்டேன். அவன் +2 படிக்கிறான் ஒருத்தன், 10th படிக்கிறான் ஒருத்தன். அவங்க எங்கேயுமே வெளியே வரமாட்டாங்க, யார் கூடயுமே பேச மாட்டாங்க, யார் மூஞ்சிலையுமே முழிக்க மாட்டாங்க. நீ கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டாங்க. படிக்க வேண்டியதான். அதுக்காக ஒரு உறவெல்லாம் தெரிய வேண்டாமா? கல்யாண வீட்டில் யார் கூட எப்படி பேசுறதுன்னு தெரிய வேண்டாமா? அதெல்லாம் வேணுமில்ல. இன்னொரு ஆச்சரியம், எந்த வீட்டுக்கு போனாலும் குழந்தைகள் கார்ட்டூன் பார்த்துக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எந்த வீட்டுக்கு போங்க, என் பேரன் உள்பட. ஒரு வீட்டில் நான் பார்த்தேன், குடும்பமே உட்காந்து தாத்தா பாட்டி அம்மா அப்பா அத்தை சித்தப்பா மகன் தம்பி 22 பேரும் சேர்ந்து கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்காங்க. நான் நினச்சேன், குடும்பமே லூசு குடும்பம் போட்டுருக்கு. என்னன்னு பார்த்தா முன்னாடி 1.5 வயசு பிள்ளை கையில் ரிமோட் இருக்கு. அதை பிடுங்கினா அது உருண்டுருக்கு அப்படியே. அதனால அத்தனை பேரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன், எப்போ பார்த்தாலும் சின்ன குழந்தைகள் கார்ட்டூன் பார்க்குதே ஏன்னு கேட்டேன். அதுக்கு அவர் அருமையாக பதில் சொன்னாருங்க. என்ன சொன்னார் தெரியுமா? குழந்தைகள்கிட்ட பேசுறதுக்கு ஆள் வேணும். முன்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய குழந்தைகள் வீட்டில் இருக்கும். எங்கள் வீட்டில் 11 பேர், அதில் நாங்கள் 5 பேர் பாக்கி வச்சுக்கோங்க. 14 குழந்தை, 11 குழந்தை, 13 குழந்தைலாம் இருந்துச்சு. என் குசலனுக்கு 27 குழந்தைகள் கேள்விப்படுறோம்ல. இன்னைக்கு அப்படியா? ஒரு வீட்டில் 5-6 குழந்தை, 2-3 குழந்தை, 2 குழந்தை தெரியும், ஒரே குழந்தை. குழந்தையோடு விளையாட இடம் இல்லை. முன்னெல்லாம் ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையோட விளையாடும். அதனால அதுக்கு ஈவு இறக்கம் அன்பு கருணை பாசம்லாம் தெரியும். இப்போ பூரா வீடியோ கேம்ஸ், எந்திரத்தோடையே விளையாண்டு எந்திரமாக மாறி போகிறான் பையன். ஞாபகம் வச்சுக்கோங்க, கூட விளையாட பிள்ளை இல்லை. அதான் பெரிய கொடுமை. அப்போ அந்த குழந்தைகளோட பேசணும். கார்ட்டூன் ஏன் பார்க்குறாங்கன்னு அவர் சொன்னார், பிள்ளைகள் யார்கிட்டயாவது பேசணும்னு விரும்புவாங்க, பேச ஆள் இல்லை. உதாரணமாக ஒரு சின்ன குழந்தை காலையில் எந்திரிக்குன்னு வைங்களேன், 2 வயசு குழந்தை எந்திரிக்குது. அப்பாட்ட போய் பேசலாம்னு போகுமா. அவர் பெரும்பாலும் ஹிந்து பேப்பருக்குள்ளே இருப்பார், இல்லாட்டி லேப்டாப்பில் உட்காந்துருப்பார். போய் அப்பா அப்படிங்குமா, போ போ கொண்டுருவேன், போ நம்மளை போ, கிட்ட வந்து தொலைச்சிருவேன், போ. அப்பா பேசலை. அம்மா தாய்மார்கள் நீங்கள் காலையில் ஒவ்வொரு தாய்மாரும் அஷ்டாவதானி. அஷ்டாவதானி என்ன தெரியுமா? 8 வேலையை ஒரே நேரத்தில் செய்கிறவங்களுக்கு பேர் அஷ்டாவதானி. உதாரணமாக நான் பேசிகிட்டு இருக்கேன் 1, ஐயா கேள்வி கேட்பார், அதுக்கு நான் பதில் சொல்லணும் 2, அங்கே இருக்க ஒரு கடன் போடுவார், போடுறோம் 3, நீங்கள் ஒரு கவிதை வரி கொடுத்து சொல்லணும், அதுக்கு நான் பதில் சொல்லணும் 4, என் முதுகில் ஒருத்தர் தட்டிக்கிட்டே இருப்பார், எத்தனை தடவை தட்டான்னு சொல்லணும் 5, அங்கே உட்காந்து ஒருத்தர் மணி அடிப்பார், எத்தனை தடவை அடித்தான்னு சொல்லணும் 6, 8, 10 வேலையை செஞ்சால் தசாவதானி, 16 வேலையை செஞ்சால் சோடசாவதானி, 100 வேலையை ஒரே நேரத்தில் செஞ்சால் சதாவதானி. சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் நம்ம நமத்தில் பிறந்தவர். 100 வேலையை, கம்ப்யூட்டரால் முடியாத வேலையை நம்ம செய்ய முடியும். சகுந்தலா தேவின்னு ஒரு அம்மாவை கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய கணித மேதை. அந்த பக்கம் கம்ப்யூட்டர், 12 கம்ப்யூட்டர், இந்த பக்கம் நம்ம. இந்த 12 கம்ப்யூட்டருடைய வேகத்தை காட்டில் ஈடு கொடுத்து நம்ம கணக்கில் ஃபஸ்ட்டில் வருது. நம்ம மூளை அவ்வளோ பிரெயின் அவ்வளோ பிரமாதமானது. தாய்மார்கள் காலையில் அஷ்டாவதானி எப்படி தெரியுமா? இப்படி ஒரு கையில் வறுத்துக்கிட்டு பிள்ளைக்கு சடை போட்டு அந்த பையனை கூப்பிட்டு ஒரு அறை விட்டு அதில் டிவியில் விருச்சக ராசி நேயர்களே ஒடியாந்து அதை ஒரு பார்வை பார்த்துட்டு, இதில் வாசலில் யாராவது காலிங் பெல் அடிப்பான், அங்கே போய் எட்டி பார்த்து, இதில் குளிக்க போன கணவர் துண்டை மறந்துருப்பார், அதை சுருட்டி இங்கேருந்து எரிஞ்சு இதில் எதையாவது மாற்றி செய்ய முடியுமா? துண்டுக்கு பதிலாக கரண்டி கொண்டு எரிஞ்சோம்னு வைங்க, அந்தாலும் அப்படியே ஓடியாந்தாலும் ஓடியாந்துருவான். இப்போ இந்த குழந்தை அப்பாட்ட பேசாமல் அம்மாட்ட போய், இவ்வளோ டென்ஷனான அம்மாட்ட போய், அம்மா நட்சத்திரம் ஏம்மா வானத்தில் இருக்குன்னு கேட்கும். அம்மாவுக்கு எப்படி இருக்கும் பாருங்க, அந்த கரண்டியை வச்சு மண்டையில் ஒரு அடி. அப்புறம் என்ன உன் தலையிலையா இருக்கும்? ஏன் உங்கள் அப்பே மாதிரி லூஸாக அலைகிறாரு? அந்த பிள்ளை என்ன நினைக்கும்?
நம்ம அப்பா கொஞ்ச நாள் புதுசாக இருந்தால் போட்டுட்டு அப்பா பேசலை, அம்மா பேசலை, அண்ணன் ஒருத்தர் இருப்பான் எங்கிட்ட படிக்கிறவன், அவன் பேச்சு அவனே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவன் எங்கே இருக்கான்னு அவனை கண்டுபிடிக்கவும் முடியாது. கும்பளை பிள்ளைகள் இங்கே உட்காந்துருக்க மாதிரி கல்லூரி பிள்ளைகள் எல்லாம், பிள்ளைகளுக்கு என்ன வேலை? பெரும்பாலும் செல்ல பேசிக்கிட்டே இருக்குங்க. செல்ல பிள்ளைகள் எல்லாம் விடாமல் பேசிக்கிட்டே இருக்கு. அதுவும் இவங்கெல்லாம் இந்த செல் பேசுகிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா அண்ணன் செல்லாம் பேசுகிறது நீங்கள் பாருங்களேன், பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அப்பாவோ அம்மாவோ வந்துட்டா உடனே ம் 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 போயிட்டாங்க சொல்லு அப்படின்னு என்ன இராணுவ ரகசியத்தையாக பேசுறீங்க. இப்போ அப்பா பேசலை, அம்மா பேசலை, அண்ணனை காணா, அக்கா பேசலை. இந்த குழந்தை என்ன செய்யுமா? நேராக டிவிகிட்ட போகுமா, கார்ட்டூன் போடுமா. கார்ட்டூனில் என்ன தெரியுது அப்படின்னா ஒரு ஆச்சரியம் இருக்குது. கார்ட்டூனில் என்ன தெரியுமா? அதில் நாய் பேசும், நரி பேசும், புலி பேசும், கிளி பேசும், யானை பேசும், பாம்பு பேசும். குழந்தை ஆச்சரியத்தோடு வீட்டுக்குள்ளே பார்க்குமா. பேச வேண்டியவங்கெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க, அதில் பேசாததெல்லாம் பேசுதுன்னு சொன்னால் நாம் குழந்தையோட பேசினா தான் பிள்ளைகள் முதல்ல நல்லா படிக்கும். விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி ஜூனியர் நடந்துச்சு. என்னை பரிசு கொடுக்க கூப்பிட்டுருந்தாங்க. 8000 குழந்தைகள் வந்து கலந்துருச்சு. பரிசு வாங்க வர்ற ஒரு குழந்தை 8000 பேர் அப்படியே ஃபில்டர் பண்ணி 8-9 பேர் கொண்டு வந்துட்டாங்க. அதில் முதல் பரிசு வாங்குற குழந்தைக்கு வயசு ஒரு 10 வயசு இருக்கும், பொம்பளை பிள்ளை. அந்த குழந்தைகிட்ட நான் பரிசு கொடுக்க போகிறப்ப கேட்குறேன், இவ்வளவு நல்லா பாடுறிய பாப்பா, யார் உனக்கு டீச்சர், பாட்டு டீச்சர் யார்கிட்ட நீ படித்தேன்னு கேட்டேன். அந்த குழந்தை என்ன சொல்லுச்சு தெரியுமா? யார்கிட்ட படித்தது? எங்கள் அம்மா அப்படின்ச்சு. எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, அம்மான்னா சோறாக்கி போடுறவங்க இல்லைங்க, அம்மான்னா வெறும் மண்டையெடுத்தில் இருக்கிறவங்க இல்லை, அம்மான்னா அப்பா கூட சண்டை போடுறவங்க இல்லை, அம்மான்னா டீச்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க, அம்மா தான். இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்க குழந்தைகளுக்கு சொல்கிறேன், அம்மா மாதிரி ஒரு தோழி உண்டா சொல்லி பார்க்கலாம். நமக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? தாய். ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப பேருக்கு தெரியாது. தாய் மாதிரி ஒரு உறவு உலகத்தில் இல்லவே இல்லை. அது எப்போ தெரியும் தெரியுமா? அம்மா ஊருக்கு போகிறப்ப தெரியும், அம்மா இல்லைன்னா தெரியும். ஒரு கவிதை ஒன்று படித்தேன். கவிதை சொன்னால் பயப்படுவீங்களான்னு தெரியல. கவிதை சொன்னால் புரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிள்ளைகளுக்கு புரியுமான்னு தெரியல. கவிதைன்னு சொன்னார், புரியலை அப்படின்னு சொல்லக்கூடாது. கவிதைன்னா ஒன்றும் இல்லை. மழையில் நனைந்து விட்டு வீட்டுக்குள் வந்தேன். ஒருத்தன் சொல்கிறான், மழையில் நனைந்து விட்டு வீட்டுக்குள் வந்தேன், முட்டாள் புடைய எடுத்துட்டு போயிருக்கப்படாது என்றார் அப்பா. அவன் எப்பவுமே இப்படித்தான், மழையில் நனைஞ்சிட்டு ஏன் காசில் மாத்திரை வாங்கி திம்மா என்றான் அண்ணன். அவன் ஒரு பைத்தியம் என்றாள் அக்கா. அப்போது துண்டோடு ஓடி வந்த என் அம்மா சொன்னால், என் பிள்ளை வெளியே போகிற நேரம் பார்த்தா மழை பெய்ய வேண்டும் என்று கேட்டாள் என்றால் அவளை போல ஒரு தாயை பார்க்க முடியுமா? இது உணரணும். வீட்டுக்கு போனால் தாங்க, நீங்கள் வேற ஒன்றும் வேண்டாம். இங்கே நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்கல்ல, கணவன்மார்கள்ட்ட நீங்கள் சில பேர்த்து கேளுங்க, உங்கள் பையன் எத்தனாவது படிக்கிறான்னா பல பேருக்கு திடுக்கிட்டுருவாங்க. அப்படியே உங்கள் பையன் 6ஆவதோ 7ஆவதோ படிக்கிறேன், இல்லை 7ஆவதோ 8ஆவதோ படிக்கிறான், இல்லை என்ன படிக்கிறான்னு தெரியாது. இப்படி இருக்கலாமா? ஒரு மனைவி கணவன்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, எங்கள் அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வர்றேன், பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டு வைங்க. போயிட்டு அந்த அம்மா நைட்டு 10 மணிக்கு வந்திருக்கு. புருஷன் கோவத்தோடு சேர் போட்டு உட்காந்துருக்கார் வாசலில். ஒரு பையன் குப்பரப்படுத்த அழுதுட்டு இருக்கேன், 6 வயசு ப்ளூ ட்ரௌசர் போட்டு. வந்தோடனே அம்மா கேட்டாங்க, அந்த மனைவி கேட்டாங்க, பிள்ளைகள் சோறு போட்டிங்களா? என்ன சோறு போட்டிங்களா? இந்த பையன் வெளியே ஓடுறான், அடித்து பள்ள கழிச்சு சோறு போட்டு படுக்க வச்சுருக்கேன். அந்த அம்மா அவனை பிரட்டி பார்த்து, ஐயோ எழுத்து விட்டு பையன்ல, இவனுக்கு எதுக்கு சோறு போட்டீங்க? அவன் பையன் யாருன்னு அவனுக்கே தெரியல. ஏன்? கொஞ்சமாவது குழந்தைகளோடு பேசணும். நினைவு வச்சுங்க, வீர சிவாஜி, மராட்டிய வீர சிவாஜி தன்னுடைய வாழ்நாளில் அவ்வளோ பெரிய வீரராக மாற காரணம் யார் தெரியுமா? அவருடைய தாய். நம்ம பிள்ளையோட உட்காந்து தாயை கட்ட விளையாடுவாங்க. விளையாடுற போகுது பூரா அந்த அம்மா தோற்று போகுமா?
அப்போ அவர் கேட்பாரான் 8 வயசு பையன் வேறு சிவாஜி எப்படி கேட்பாரு, ஏம்மா எல்லா வட்டம் நீ தோற்று போகிற அப்படிப்பாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்வாராம், விளையாட்டில் கூட மகனே நீ என்னிடம் தோற்கக்கூடாது, ஏனென்றால் நீ ஜெயிக்க பிறந்தவன், ஞாபகம். அப்படி சொன்னதுனால தான் அவர் வீரரானார். என் நேரம் தான் எனக்கு ஒன்று வந்து வாசிக்குவாருங்க, தான் வருவார். இப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? ஆசிரியர்கள் அவங்க மாதிரி வருவாங்களா சொல்லுங்க பார்ப்போம். அவங்க வாத்தியாரை பார்த்தா பயமாக இருக்குது. இன்னைக்கு கூட நினச்சிக்கோங்க, இன்னைக்கு வாத்தியார்கள் பிள்ளைகளை தொடக்கூடாது. நான் படிக்கிறப்ப இங்கே இருக்க பெற்றோர்களுக்கு தெரியும், நீங்கள் படிக்கிறப்ப கையெழுத்து நல்லா இல்லைன்னா இங்கே அடிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? இந்த இடத்துல அடிப்பாங்க. நான்லாம் நிறைய அடி வாங்கியிருக்கேன். ஸ்கேலை திருப்பி வச்சு இப்படி அடிப்பாங்க. இன்னைக்கு முடியுமா? இன்னைக்கு லேசாக வாத்தியார் உத்து பார்த்தாருன்னா ஃபோன் பண்ணிடுறாங்க, கொலை முயற்சி அப்படிங்கன்னா சிஓடிஓ வண்டி எடுத்து வந்துடுறாங்க. முடியாது. அது எனக்கெல்லாம் ஒரு வாத்தியார் இப்படி அடிக்கிறப்ப நம்ம விலகினம்னு வச்சுக்கோங்க, அப்பவும் வைவாது, நின்று வாங்குடா அப்படிப்பாரு. என்ன திருப்பதி லெட்டா தர்றாரு நின்று வாங்குறதுக்கு? அடி வாங்கியிருக்கா. 2 ஆண்டுகளுக்கு முதல்ல ஜெயித்து காட்டுவோம்னு ஒரு நிகழ்ச்சி தினமலருக்காக. அப்போ ஒரு 4000 பேர் இது மாதிரி வந்திருந்தாங்க. நான் பேசி முடிச்சுட்டு இறங்குறேன். எல்லோரும் வந்து என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு 85 வயசு பெரியவர் எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு வர்றாரு. யாருன்னு பார்த்தா என்னை கையில் அடித்தார் பார்த்தீங்களா, அந்த வாத்தியார் அந்த கூட்டத்தில் வந்திருக்கிறாரு. கூட்டத்தை விலக்கிட்டு வர்றாரு. அப்படியே நான் உடனே என்ன பண்ண தெரியுமா, பதறிட்டேன். அப்படியே எங்கள் வாத்தியார், அவர் காலை தொட்டு கும்பிட்டேன். இன்றைக்கி நடக்குமா அதெல்லாம்? ஒரு வாத்தியார் பஸ்ஸில் ஏறியிருக்கார் போன வாரம். உட்கார்ந்துருந்த ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், பஸ்ஸுக்குள்ளே படார்னு எந்திரிச்சிருக்கான். அவன் தோலை பிடிச்சி அமுக்குனார். அதெல்லாம் பள்ளிக்கூடத்தை வச்சுக்கோ, இங்கே வேண்டாம். கொஞ்சம் தூரம் பஸ்ஸு போச்சு, திருப்பி எந்திரிச்சான், திருப்பி அமுக்குனார். 3வது தடவை அமுக்கவும் அவன் அழுதுட்டான். நான் திருவாரூர்லேயே இறங்க வேண்டியவங்க, அமுக்கி இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். நான் இன்னொருக்க வேறு பஸ்லையா போவேன், நம்மளாம் நினச்சிக்கிறதா? நான் அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு, நீங்களே வந்து இங்கே கையெழுத்து வாங்க, நான் போட மாட்டேனா வீட்டுக்கு வந்து. உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா, எனக்கு இல்லைடா, அவர் என்ன டான்னு தான் சொல்லுவார், எனக்கு இல்லைடா என் பேரனுக்கு போடுறான் அப்படின்னாரு. ஒரு பேரன் +2 படிக்கிற பையன். நான் அப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தேன். வாங்கிட்டு என்ன சொன்னார் தெரியுமா, இன்னும் திருந்தலடா உன் கையெழுத்து அப்படின்னாரு. சந்தோஷமாக இருந்தது. எங்கள் வாத்தியார் சொன்ன வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, மாதா பிதா குரு தெய்வம்னா தாயும் தந்தையும் தாங்க கூட பார்க்கணும். முதல் வேலை. எங்கள் ஊரில் அழகர் ஆற்றுல இறங்குவார் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. 10 லட்சம் ஜனம் வந்து கூடும். நாங்கள்லாம் போய் நேர்முகம் என்ன பண்ணுவோம். அப்போ ஒரு காட்சி என்ன தெரியுமா, பிள்ளைய தோளில் வச்சுக்கிட்டு அப்பாக்கள் வருவாங்க, இடுப்பில் வச்சுக்கிட்டு அம்மாக்கள் வருவாங்க. ஏன் அந்த பையன் காணா போயிடுவான்னா, அதெல்லாம் போனாலும் வந்துடுவாங்க நம்மளுக்கு. ஏன் வச்சுருக்காங்கன்னா, அவர் அப்பா நினைக்கிறாரு, மகனே என் உயரம் 5 அடி, உன் உயரம் 2.5 அடி. என்னால் காண முடியாத உயரத்தை, நான் அடைய முடியாத கனவை, என்னால் எட்ட முடியாத நிகழ்வுகளை மகனே என் தோளில் உட்கார்ந்து நீ காண வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு அப்பாவும் பிள்ளை தோளில் வச்சுருக்கான். போன தலைமுறையில் படிக்காத பெற்றோர்கள் இருப்பாங்க, இந்த தலைமுறையில் என் பிள்ளை பெருசாக படிக்கணும்னு நினைப்பாங்க. படிக்கணும். அப்போ தான் நீங்கள் வேற ஒன்று எப்படி படிக்கணும் தெரியுமா, அவங்கள தேர்ந்தெடுத்து படிக்க வைக்கிறதுல அப்பா அம்மா மாதிரி ஆசிரியர்களுக்கு உண்டு. இப்போ சமீபத்தில் ஒலிம்பிக் நடந்தது. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது உலக கால்பந்து போட்டி. ஒலிம்பிக்கில் அத்லட்டிக்கில் ஒரு ஹாட்ரிக் அடித்த ஒரு வீரன் யார் தெரியுமா? ஹாட்ரிக் 3 பதக்கங்களை வென்றவன் ஒலிம்பிக்கில் உசைன் போல்ட். அருமையான வார்த்தை, உசைன் போல்ட். அந்த உசைன் போல்ட்டு அவருடைய வேகம் எப்படிப்பட்ட வேகம் தெரியுமா, துப்பாக்கி குண்டு இருக்கு இல்லையா, துப்பாக்கியில் ஷூட் பண்ணோன்னே அந்த குண்டு எப்படி வெளியே போகுமா, அந்த வேகத்தில் ஓடக்கூடிய ஒரே மனிதன் யாருன்னு கேட்டால் உசைன் போல்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, துப்பாக்கி குண்டோட வேகம். தமிழ் சினிமாவில் வர்ற துப்பாக்கி குண்டு இல்லை, அது அப்படியே ஸ்லோ மோஷனில் இப்படிலாம் சுற்றி சுற்றி போகும். கடைசியில் அவருக்கு கதாநாயகம் அப்படி தாங்கிடுவார் அப்படிலாம்.
அதெல்லாம் இல்லை. உசைன் போல்ட் 3 முறை ஜெயிச்சு இந்த முதல் முறை தங்கப்பதக்கம் வாங்குற போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதில் கிடைச்ச அந்த ஒலிம்பிக்கில் கிடைச்ச பணம் முழுவதையும், அவர் பிறந்த ஊர் ஆப்பிரிக்காவில் ரொம்ப ஒரு சின்ன கிராமம், அங்கே மின்சாரம் கிடையாது, தண்ணி கிடையாது. தன்னுடைய பணம் முழுவதையும் அந்த ஊருக்கு மின்சாரத்துக்கும் தண்ணிக்கு மாற்றி கொடுத்தாரு. சொல்லிட்டு எனக்கு கிரிக்கெட்டில் ஆசை, அவர் சொல்கிறாரு உசைன் போல்ட், எனக்கு கிரிக்கெட்டில் ஆசை, பேஸ்கெட் பால் விளையாடணும்னு நான் நினச்சேன். எங்கள் உடற்பயிற்சி ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர், ஃபிசிக்கல் டைரக்டர் என்ன சொன்னார், உன்னுடைய கைகளும் கால்களும் நீட்டமாக இருக்குது, அதனால் நீ ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கோன்னு சொல்லி என்னை அவர் என்ன பண்ணார், பழக்கினார். என் வெற்றி என் ஆசிரியரை சார்ந்தது அப்படின்னார். யார்? உலக புகழ்பெற்ற உசைன் போல்ட். நமக்கு என்ன தெரியும்னு கண்டுபிடிக்க வாத்தியாருக்கு தாங்க தெரியும். அதுதான் உண்மை. ஈஸ்வர வித்யாசாகர்னு ஒருத்தர் போன நூற்றாண்டில் வாழ்ந்தவர், மகா மேதை. சாகரம்னா என்ன? கடவுள், கடல், கடல், சீன்னு சொல்கிறோம்ல கடல். வித்யாசாகர் கல்வி கடல். இந்த இருக்காங்கல்ல நம்மா சரஸ்வதி, கல்வி கடல். அவர் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, இளம் விதவைகளுக்கு என்ன பண்ணார்? பள்ளிக்கூடம் நடத்தினார். அவர் எப்படி பாடம் சொல்லி கொடுப்பார் தெரியுமா? வெறும் மனப்பாடம் பண்ணி சொல்லிக் கொடுக்கறதுலாம் கிடையாது. ஒரு போர்டு, அதில் எழுதி போடுவார், பிள்ளைகளை படிக்க சொல்லுவார். அப்போ ஒரு கேள்வி கேட்டார். என்ன தெரியுமா? இந்த பிளாக் போர்டில் ஒரு கோடு போட்டார். போட்டுட்டு குழந்தைகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். இப்போ நான் ஒரு கோடு போட்டேன், உங்களில் யாராவது எந்திரிச்சு நான் போட்ட கோட்டை அழிக்கக்கூடாது, ஆனால் சின்னதாக்கணும், எப்படி ஆக்குவீங்க? பக்கத்தில் இன்னைக்கு சொல்லிட்டீங்க. அன்னைக்கு அது ஒரு ஏழை வீட்டு குழந்தைகள், படிக்காத குழந்தைகள் எல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு. கோடு போட்டிருக்காரு, அதை அழிக்காமல் சின்னதாக்கணும். ஒரு பையன் எந்திரிச்சு என்ன பண்ணான் தெரியுமா? நேராக போய் அவர்கிட்ட அந்த டாபிக்ஸ் வாங்கி, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அதே பண்ணான். என்ன பண்ணான்? பக்கத்தில் பெரிய கோடு போட்டான். வாத்தியார் போட்ட கோடு சின்னதாக போச்சு. இதோட கதை முடிக்கப்படாது. அது சொன்னார் அந்த பையன்கிட்ட, எப்படி நான் போட்ட கோட்டை அழிக்காமல் நீ சின்னதாக்கிட்ட உனக்கு நன்றி. இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் தெரியுமா? பிறரை அழித்து நான் முன்னுக்கு வரக்கூடாது. நான் பிறரை அழிச்சிட்டு நான் பெரியாளா வந்தேன்னு சொல்லக்கூடாது. நாம் உயர்ந்தால் நம்முடைய எதிரி சாதாரணமாக தாழ்ந்து விடுவான். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடுகையல்கள பூங்குவளை போதில் பொறிவண்டுகள் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாயின் பாடக்கூடிய ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் ஒரு வார்த்தை சொல்லுவாருக்கு. என்ன அர்த்தம் தெரியுமா? உத்தமன்னா பிறரை அழித்து தான் வாழ்பவன். யாருன்னு கேட்டா அதமன். பிறரை அழித்து தான் வாழ்வான். பிறரும் வாழட்டும் தானும் வாழட்டும் நினைக்கிறவன் மத்திமன். பிறர் வாழ்வதற்காக தன்னை அழித்து கொள்றான் பாருங்க, அவன் தான் உத்தமன். அவன் அப்படி பார்த்தா வரணும். இப்போ நீங்கள் மெழுகுவத்தி பொருத்துறோம், அந்த மெழுகுவத்தி உருகிக்கிட்டே இருக்கு. எதுக்கு? வெளிச்சம் தருவதற்காக. பிறருக்காக வாழ்கிற தன்மை நமக்கு வேணும். அறிவுங்கிறது சாதாரணம் கிடையாதுங்க. வாரியார் சாமிகிட்ட ஒரு முறை நான் கேட்டேன். கிருபானந்த வாரியார்னு ஒரு பெரிய மேதை இருந்தார். அவர்கிட்ட நான் கேட்டேன், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறீங்களே, எந்த மேடையில் பேச சொன்னாலும் உடனே பேசுகிறீங்களே, எப்படி சாமின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வாட்டர் டேங்கை ஃபுல் பண்ணி வச்சுக்கோ. வாட்டர் டேங்கு எது? மூளை. வாட்டர் டேங்கை ஃபுல் பண்ணி எந்த குழாயை திறந்தாலும் தண்ணி வரும். நீ நல்லா படிச்சுட்டேன்னா உன்னால் எது வேணாலும் சாதிக்க முடியும். ஹெலன் ஹெல்லரை பற்றி இன்றைக்கி நான் வானொலியில் கேட்டுக்கிட்டே வந்தேன். ஹெலன் ஹெல்லர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அம்மா பிறந்த போது அழகான பெண் குழந்தை. 18 மாதம் 1.5 வயசு ஆன போது காய்ச்சல் வந்துச்சு, கண் பார்வை போச்சு, காது கேட்காததால பேச முடியாமல் போச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஊமையாக உலகத்தில் ஒரு குழந்தையும் பிறக்காது. காது கேட்கலைன்னா பேச முடியாது. இப்போ கண்ணு தெரியாது, காது கேட்காது, பேச முடியாது. இந்த குழந்தையை எப்படி வளர்க்க போகிறோம்னு அந்த பெற்றோர்கள் முயற்சி பண்ணாங்க. ஒரே ஒரு செவிலித்தாய் கூட இருந்தா. அந்த அம்மா அந்த குழந்தையை வளர்க்கப்பட்ட பாடு
வளர்த்து அந்த குழந்தை எப்படி தெரியுங்களா, கவிதை எழுதிச்சு, நாடகம் எழுதிச்சு, அதாவது தொலைக்காட்சிக்கு நாடகங்களுக்கான டைரக்டராக இருந்தது. இத்தனையும் கண்ணும் இல்லை காதும் இல்லை, பேச முடியாது. 3 திறமையும் 3 புலன் குறைஞ்சி போச்சு. ஆனால் தெரியும் எல்லாம். ஒரு தடவை ஒரு நிருபர் எழுதி கேட்குறாங்க, பிரெயில் சிஸ்டத்தில் இப்படி தடை படிக்கணும். அதில் கேட்குறாங்க, கடவுள் உங்கள் முன்னே தோன்றி உங்களுக்கு காது, வாய், அதே போல் கண், இந்த 3ல் எது வேணும்னு கேட்டால் நீங்கள் என்ன கேட்பீங்க? பார்வை வேண்டுமா, செவிப்புலன் வேண்டுமா, பேச வேண்டுமா, எது கேட்பீங்க? அதுக்கு அந்த ஹெலன் ஹெல்லர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? முதல்ல கண்ணு கேட்போம். எக்கச்சக்கமான சீரியலை விட்டுட்டு நான் அவ்வளவையும் விடாமல் பார்ப்பேன் சொல்லுவோம். இன்னும் சில பேர் வாய் கேட்பாங்க. எத்தனை பேர் என்னை வஞ்சாங்க, திருப்பி வையாமல் திருந்தேன் நான் சொல்லுவோம். ஆனால் அந்த அம்மா சொன்னாங்க, காது தான் கேட்பேன், செவிப்புலன் வேணும்னு. ஏன்னா இந்த செவிப்புலன் தான் பிறர் உழைப்பை அப்படியே நமக்கு தருது. இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா, இவ்வளவு நேரம் நான் பேசுகிறேன்னா என் அனுபவமும் என்னுடைய உழைப்பு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அள்ளி தர்றேன். இது பூரா உங்களுக்கு போய் சேர்ந்துருக்கணும், சேர்ந்தா தான் உண்டு. அதனால தான் இப்போ இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம், அதுக்கு மேலே இருக்காது. மத்தியானம் சாப்பிட்டு இப்போ அநேகமாக பசிக்கும், பிள்ளைங்க நெளியுது, நான் பார்க்குறேன். இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம். ஆனால் இங்கே கேட்ட செய்தி இருக்கு இல்லையா, இப்போ நான் பேசுகிறதெல்லாம் அது உங்கள் மனசுக்குள்ளேயோ உங்கள் மூளைக்குள்ளேயோ போனால் சாகிற வரைக்கும் மறக்கப்படாது. இதை நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறார். எப்படி? செல்வத்துள் செல்வம். பிரமாதம். தமிழ் வார்த்தைக்கு ஒரு பாராட்டு சொல்லணும். செல்வத்துள் செல்வம், செல்வம் அச்செல்வம். இதில் எத்தனை தடவை செல்வம் வந்துச்சு தெரியுமா? சிலபஸில் இல்லை. 5 தான். ஒன்றும் கவனித்தாங்க, கரெக்டு தான். ஏன் நம்பிக்கையோடு 10 பாதம் சொல்லிட்டாங்க. திருக்குறளை 7 சொல்லுதான். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள்ளெல்லாம் தலை. அதுக்கு என்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மெய், வாய், கண், மூக்கு, செவி, ஐம்புலன்ல செல்வத்தை நுகர்றோம். இப்போ மெய், உடம்புல ஆடை அணிஞ்சிருக்கிறோம், அணிகலன் போட்டுருக்கோம், இதில் செல்வம். வாய், தின்னே தீர்த்துடுறோம். கண், பார்த்து மகிழ்கிறோம். நாசி, நுகர்ந்து இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் மறைஞ்சிடுமா? காதில் கேட்டது மறையாதான். நான் ஒரு நீங்கள் சொன்னோன்னே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. செல்வத்தில் செல்வம், செவிச்செல்வன்ட்டுங்க. டக்குன்னு ஒரு கிராமத்தில் கேட்டேன் நான். இப்படி தாய்மார்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சின்ன கிராமம். செல்வத்துள் செல்வம் அப்படின்னே ஒரு அம்மா இருந்துச்சு, திருமதி செல்வம் அப்படின்னு சொல்லிச்சு. ரொம்ப பாராட்டினேன். திருவள்ளுவருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து வைக்கல. காதில் கேட்டால் அப்படியே நிற்கணும், மனசுக்குள்ளே உள்ளே போகணும். அப்படியே அது கேட்டால் தான் நமக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி பெற்றோர்களுக்கு சொன்னேன், ஆசிரியர்களுக்கு சொன்னேன். மாணவர்களுடைய கடமை என்ன? தினம் பள்ளிக்கூடம் போகிறோம், தினம் வர்றோம், உட்கார்ந்துருக்கோம், போகிறோம், வர்றோம், இவ்வளவுதான். இல்லை, எப்படி படிக்கணும்னு சொல்கிறப்ப எப்படி சொல்கிறாங்கன்னா, பருகுவனன்னு ஆர்வத்தனாகி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, தாகம் எடுப்பவன் தண்ணீர் களைவது போல படிக்கணுமா. தண்ணி குடிக்கணும்னு தவிச்சு வர்றோம்ல, அது மாதிரி இன்னைக்கு என்ன படிச்சுக்கிறோம், இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம். 2 முறை நோபல் பரிசு பெற்ற ஒரு பெண்மணி யார் தெரியுமா? சபாஸ். நேற்று தான் அந்த அம்மாவுடைய நினைவு நாள். மேரி கியூரி. முந்தா நாள் நினைவு நாள். 2 முறை நோபல் பரிசு. எந்த ஆண் மகனும் பெற்றதில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் அந்த சாதனையை யாருமே முறியடிக்கணும். ஏன்? இன்னைக்கு கூட நான் சொல்கிறேன், வகுப்பு எப்போ அமைதியாக இருக்குன்னு தெரியுமா? நான் பார்த்துருக்கேன். வகுப்பு எப்போ அமைதியாக இருக்குன்னு தெரியுமா? நாங்கள் எக்ஸாம் பேப்பர் கொண்டு வர்றோம்ல, அப்போ தான் அமைதியாக மயான அமைதி நிலவும். சில பையன் செத்து கூட போகலாமான்னு நினைப்பாங்க. ஒரு தடவை பேப்பர் கொடுக்குறோம், 98 வாங்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை தேம்பி அழுகுது. 2 மார்க் போச்சு. இங்கிட்டு ஒரு பையன் 12 மார்க் வாங்கி கேட்கன்னு சிரிக்கிறான். ஒரு வாத்தியார் கோவம் வந்துருச்சு. ஏய், 98 வாங்கி பொம்பளை பிள்ளை அழுகுது, நீ 12 மார்க் வாங்கி சிரிக்கிற, வைக்கமா இல்லை அப்படின்னா.
அவன் சொன்னான் இந்த 12 எப்படி போட்டாயின்னு தெரியல, நான் ஒன்றுமே எழுதலை, யாரோ ஒரு பையன் படிக்காமல் திருத்திருக்கான். யாரை சொல்கிறேன்? எங்களை தான் சொல்கிறான். நான் வகுப்பில் கோபமாக கேட்டேன், எப்போ பார்த்தாலும் பொம்பளை பிள்ளை தான் மார்க் வாங்குது, யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டா பெண்கள், கோல்டு மெடலா பெண்கள், ஸ்டேட் லெவலா பெண்கள். இந்த வட்டம் 10th ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 10th 19 பேர் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, ஞாபகம் வச்சுக்கங்க. 18 பேர் பொம்பளை பிள்ளைங்க, 18 பேர் பொம்பளை பிள்ளை, ஒரே ஒரு பையன். நல்ல வேலை ஒருத்தனாவது வந்து மானத்தை காப்பாற்றினான். நான் கேட்குறேன் வகுப்பில், ஏன்டா எப்போ பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைய மார்க் வாங்குது, நீ வாங்கலன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பையன் அழகாக சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? பொம்பளை பிள்ளைய ஏன் மார்க் வாங்குது? அவன் என்னையே கேட்டான், நல்லா பிடிக்குது வாங்குது அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. கல்வி கடவுள் யாரு? அவன் ஏன்ட்ட கேட்டான். நான் சொன்னேன் சரஸ்வதி. சரஸ்வதி யாரு? அடுத்த கேள்வி கேட்டான். சரஸ்வதி பொம்பளை. பொம்பளைக்கு தானே மார்க் போடும். எங்களுக்கு ஒரு கடவுளை கண்டுபிடிங்க. அதுவா காரணம்? அடிப்படையாக அதை புரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, வீட்டில் 8-9 வயசுல பிள்ளைகள் இருக்குல்ல, பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளைக்குமான ஒரு குணம் பார்த்துருக்கீங்களா? பொம்மை வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்தோன்னே என்ன செய்யும்? இப்போ நீங்கள் தான் வச்சுக்கோங்க, பொம்பளை பிள்ளை முதல்ல செய்கிற வேலை என்னென்னா, அதுக்கு ஒரு பொட்டு வச்சு, சடை பின்னி, ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சு, அப்படி இந்த ஷோகேஸில் வச்சுருங்க. பையன் முதல்ல மண்டையை திருகி அப்படியே நெஞ்ச பிளந்து பேட்டரியை செக் பண்ணி திரும்ப வச்சு திரும்ப ஓட வச்சுருவாங்க. அப்படின்னா தெரியுதா? ஆண் பிள்ளை ஆராய்ச்சி அறிவுள்ள பிள்ளையாகவும் பெண் பிள்ளைகள் அழகுணர்ச்சி மிக்க பிள்ளைகளாகவும் எப்போதும் இருக்கிறார்கள். அதான் உண்மை. விவேகானந்தத்தை கேட்டாங்க, எப்படி யார் அறிவாளினாங்க? அவர் சிரிச்சார். யார் அறிவாளி இல்லைன்னு நீ சொல்லு அப்படின்னாரு. எல்லாருக்கும் எல்லா அறிவும் இருக்கு, எல்லா திறமையும் இருக்கு. இந்த திறமையை கண்டுபிடிக்கணும், அதான் முக்கியம் நமக்கு. அதான் நான் என்ன பண்ணுவேன்னா, வகுப்பில் மார்க்கு பேப்பர் கொடுக்குற போது 99 மார்க்கோ 90 மார்க்கோ வாங்கின அந்த பேப்பரை ஒரு 60 மார்க் வாங்கின பையன்கிட்டையோ பொண்ணுகிட்டையோ கொடுத்து, முதல்ல நீ இந்த பேப்பரை பாரு, ஏன் நீ வாங்கலைன்னு கண்டுபிடி. அதுதான் முக்கியம். நீ ஏன் வாங்கலைன்னு பார்த்துக்கோ. அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த குறைபாடை நீக்க நம்ம பார்க்கணும். நமக்கு கோவம் வரணும் முதல்ல. இப்போ கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அதில் வரக்கூடிய டோனியோ அல்லது டெண்டுல்கரோ 98 அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்படி உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இன்னும் 2 ரன்னு, இன்னும் 2 அடிச்சிட்டா எங்கள் அப்பாவுக்கு மொட்டை போடுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், குடும்பமே உட்காந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காங்க. கூடிக்கிட்டு இருக்கு ரன்னு, இன்னும் 2 ரன் எடுத்தால் செஞ்சுரி அடிக்க போகிறாரு யார்? டெண்டுல்கர். அங்கே இருக்க அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் தண்ணி வந்துட்டு வாமா அப்படின்னேன். போகமாட்டேன் அப்படின்னு அந்த பிள்ளை. ஏன்னு கேட்டேன். போன மட்டும் எப்படித்தான் டெண்டுல்கர் தண்ணி இது கிரிக்கெட் அடிக்க விளையாடுறப்ப 98 ரன் எடுத்தப்ப தண்ணி மோக்க போனேன், அவர் அவுட் ஆகிட்டார். அதுலேருந்து நான் எவனுக்குமே தண்ணி மோந்து கொடுக்க மாட்டேங்க. இப்படி ஒரு அறிவை நீங்கள் எங்கே போய் பார்ப்பீங்க? ஒரு டெண்டுல்கர் அடித்து வரணும்னு 100 வரணும்னா நம்ம நினைக்கிறோம்ல, நாம் வரணும்னு ஏன் நினைக்கக்கூடாது? படிப்பு வராதுன்னா ஒருபோதும் சொல்லாதீங்க. ஏன்னா அது வர்றது வராது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது தான். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே, மறந்து போகுதுன்னு அடிக்கடி சொல்லுவோம். சில பேர் பரீட்சை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சாமியும் கும்பிடுவோம். பிள்ளையாரெல்லாம் பாவம் படாத பாடு விடுவார். திருமுக்கில் போகிறப்போ பிள்ளையாருக்கும் நல்லா மாத்திரம் வரலன்னா வந்து பார்த்துக்கோ அப்படின்னு தான் போவாங்க. எல்லாம் கும்பிடுவோம். ஏன் மறந்து போகுது? ஒரு போட்டி வைக்கிறோம். இப்போ இங்கே இருக்குள்ள இந்த ஒரு கிளாஸ் ரூம், இந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே ஒரு 100 பொருள் வச்சுருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அருமையான செல்லு, ஒரு பைக் சாவி, வேணாம் கார் சாவி, அப்புறம் ஒரு லேப்டாப்பு, அப்படி இப்படி கேமரா, அத்தனையும் 100 பொருள் உள்ளே இருக்குது. உங்களை அனுப்புகிற ஒவ்வொருத்தரையும் 5 நிமிஷம் டைம் கொடுப்போம். உள்ளே போய் வெளியே வந்து ஒரு வெள்ளை நோட்டில் என்னென்ன பொருள் நீ எழுதுறியோ அத்தனை பொருள் உனக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு போட்டி வைக்கிறோம். உள்ளே போகணும், 100 பொருள் இருக்கும். வெளியே வந்து எந்தெந்த பொருள் எழுதுறியோ அது பூரா உனக்குன்னு நாங்கள் சொல்லி ஒரு போட்டி வச்சோம்னா என்ன ஆகுது தெரியுமா? ஒரு பையன் 101 பொருள் எழுதிட்டான். அங்கே நின்றுக்கிட்டு இந்த பிள்ளையும் சேர்த்து எழுதிட்டான் என் பாட்டுக்கு. அப்படியே அது மாத்திரம் ஏன்
அந்த 100 பொருள் எப்படி ஞாபகம் வந்துச்சு? நமக்கு தேவையாக இருந்தால் எதுவும் மறக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தேவையில்லைன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம், அதான் தப்பு. ஆர்வத்தை தூண்டு இல்லைங்க. யாரா இப்போ நம்ம யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறோம், ஃபஸ்ட் ரேங்க் வர்றோம்னு திருப்பி சொல்கிறோமே, மேரி கியூரி ஏன்னு சொன்ன தெரியுமா? அது மாதிரியான நோபல் பரிசு பெறக்கூடிய ஆட்கள் ஏன் நம்மகிட்ட காணோம்? சர் சி.வி. ராமனும் அதுக்கு பிறகு வந்தவங்களும் ஒரு 2-3 பேர் தானே நோபல் பரிசு வாங்கியிருக்கோம். அது யாரும் காணாமே. ஏன் காணோம்? நமக்கு கவலை பூரா என்னென்னா, நம்ம முதல் மார்க் வாங்கிட்டு ஒரு மெடிக்கல் காலேஜ், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு வேலை, ஐடி கம்பெனி அப்படியோட படிச்சிடலாம். அது வேணும், அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அதை தாண்டி கண்டுபிடிக்கக்கூடிய வேலைக்கு தாங்க மரியாதை அதிகம். அதான் உண்மையில் உண்மை. அப்போ அதுக்காக நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை தயார் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட கவனம் வச்சுக்கணும். கோபம், போட்டி, பொறாமை எல்லாம் சாதாரணம். நம்மளை நாமளே நெறிப்படுத்திக்கணும். இப்போ நான் மேடையில் பேசுகிறேன், எனக்கு பேச தெரியும்னு யார் சொன்னா? டிவியிலே சொல்லியிருப்பாங்க எனக்கு பேச தெரியும்னு. இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் நான் படித்தேன்னா இல்லை. ஐயா சொன்ன மாதிரி மரத்தடி பள்ளிக்கூடம் நான் படித்ததெல்லாம். சயின்ஸ் வாத்தியார் சயின்ஸை கையில் சொல்லி கொடுப்பாரு. எப்படி? இதுதான் சோதனை குழாய், ஒன்றும் இருக்காது. சரி, இது அமிலம், இது ரூட்டில் என்ன ஆகும், விரல் வெந்துவோம் சார். இவ்வளோதான் நான் சயின்ஸ் படித்தது. அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆண்டு விழா. அதில் என்ன எங்கள் அப்பா சொல்கிறாரு, எங்கள் அப்பா தமிழாசிரியர், நாளைக்கு நீ மேடையில் பேசுகிற அப்படின்னா. நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன், மேடையில் பேசுகிறேங்கிறார். என்ன செய்யறது, வேறு வழி கிடையாது. இப்படியெல்லாம் மேடையெல்லாம் கிடையாது. ஒரு பெஞ்சத்துக்கு போட்டு அதில் ஏற்றி விட்டாங்க என்னைய. நான் இரவெல்லாம் மனப்பாடம் பண்ணி அந்த பெஞ்சில் ஏறி கிட்டுக்கிட்டுக்கிட்டுன்னு ஆடி, பெஞ்சை சேர்த்து ஆட்டி, உங்களிடையே பேச வந்திருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி என் பேர் மறந்து போச்சு. மறந்து போச்சுன்னா மறந்தே போச்சு. லாலா லஜபதி ராய் பேர்லாம் ஞாபகம் இருக்கு. லார்டு மவுண்ட் பேட்டன் பிறகு அழுகவே வருது, பேச்சு வரமாட்டேங்குது. கீழே இருந்து கத்துறா, உட்கார்லையே கொள்ளவா அப்படிங்களா. அன்னைக்கு ரைட் புறம் தூங்கலை. இனிமேல் மேடையில் போய் பேசக்கூடாது, பேசவே கூடாது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் என்ன நினைச்சேன் தெரியுமா? எது நமக்கு வரலையோ அதை விடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, எது நமக்கு வரலையோ அதை விடக்கூடாது. சைக்கிள் பழகிறோம், கீழே விழுந்தா விட்டுருவோமா? விடமாட்டோம். நீச்சல் பழகிறோம், தண்ணி குடிச்சு விட்டுறோமா? விடமாட்டோம். ஒரு செல்லை யூஸ் பண்ணுறதுக்கு 100 முறை முயற்சி பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம். நான் என்ன பண்ணேன், விடாமல் பேசணும்னு நினச்சேன். 2000ஆவது ஆண்டு சிங்கப்பூரில் ஒரு தமிழ் விழாவில் 25,000 பேர் வந்திருந்தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 25,000 பேர். அந்த 25,000 பேர் நடுவில் 1 மணி நேரம் நான் பேசுகிறேன். மில்லினியம் ஆண்டு. அந்த ஊரில் ஒரு வழக்கு என்ன தெரியுமா? பேசி முடிச்சோன்னே 25,000 பேர் எந்திரிச்சு கைதட்டுவாங்க. இந்த 25,000 பேர் கைதட்டினாங்கல்ல, அப்போ எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. அன்னைக்கு இரவு நாங்கள் அழுதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுவும் கண்ணீர் தான், இதுவும் கண்ணீர் தான். ஆனால் இது என்ன தெரியுமா? ஜெயிச்ச கண்ணீர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெயிச்சுக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதை ஒருபோது விட்டுறக்கூடாது. அதுக்கான முயற்சி தான் நமக்கு கட்டாயம் வேணும். அமெரிக்காவில் போய் நான் இறங்குறப்ப நியூயார்க்கில் அந்த படிக்கட்டில் இறங்கி வர்றேன். அங்கே ஒரு பெரிய எலக்ட்ரானிக் போர்டில் ஃபெயிலியர்னு வருது. எனக்கு அப்படியே கண் கலங்கி போச்சு. முதல்ல அமெரிக்காவுக்கு வர்றோம், ஃபெயிலியர்னு வருதுன்னு நினச்சேன். அவனு தேர்தல் நிற்கிறதுக்கா போல அந்த போர்டை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஃபெயிலியர்னு வந்துட்டு திடீர்னு அடுத்த லெட்டர் என்னன்னு தெரியுமா? இப்படித்தான் இவர் வாழ்க்கையில் நடந்தது, ஆனால் இந்த தோல்வி படிகளிலே தாண்டி வந்த மனிதர் தான் ஒப்பற்ற மனிதராகிய ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு அப்படியே என்னை கடந்து போச்சு. அப்படியே அதுக்குள்ள ஒரு ஒளி மாதிரி வந்து வெளியே போகுது. அப்போ தான் தோணுச்சு, சார் இது இல்லை வாழ்க்கை, எப்படி ஜெயிக்கணுங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த பல்பை கண்டுபிடிச்சார் இல்லையா? மின்சாரத்தை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன் இல்லை, மறந்துடாதீங்க, அது வேற. மின்சார பல்பை கண்டுபிடிச்சிட்டு அதுக்குள்ள அந்த டங்ஸ்டன் நிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு 1300 முறை முயன்றாராம். தோத்து 1300வது முறை கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு நிருபர் கேட்டார் வந்து, அப்போ நீங்கள் 1299 முறை தோற்று போயிட்டீங்களேன்னு. அவர் சொன்னார், அதெல்லாம் இல்லை, 1299 பொருள்கள் இதற்கு உதவாது என்று நான் கண்டுபிடித்தேன் அப்படின்னார். அதனால தான் அமெரிக்காவில் என்ன நடந்துச்சு தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசனுடைய நினைவு நாளை கொண்டாடினாங்க. எப்படி கொண்டாடினாங்க தெரியுமா? அழகாக சொல்கிறீங்க. இருக்கிற லைட்டை பூரா எலக்ட்ரிசிட்டியை ஃபெயிலியர் பண்ணான். திடீர்னு அமெரிக்கா முழுவதும் இருண்டு போச்சு ஒரு வினாடி. அடுத்த வினாடி ஸ்க்ரீனில் அந்த லைட் வந்த உடனே போடுறான்,
இப்படித்தான் இருண்டு கிடந்தது உலகம். தாமஸ் ஆல்வா எடிசன் தோன்றினான், மின்சார பல்பை கண்டுபிடித்தான், உலகம் ஒளிமயமானது. அவனுடைய நினைவை நாம் போற்றுகிறோம். எப்படி பார்த்தீங்களா? அவன் படித்து வந்ததுக்காக இல்லைங்க, நமக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் லைட் எரியுது, அது ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சான். அதனால தான் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு என்ன பேர் தெரியுமா? மக்களின் விஞ்ஞானின்னு பேர். ஐன்ஸ்டீனுக்கு மட்டும்தான் விஞ்ஞானிகளின் விஞ்ஞானின்னு பேர். இப்போ நம்ம அப்துல் கலாம் அவர்களுடைய பெருமை என்ன? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பில் கிளின்டன் இந்தியாவுக்கு வந்தப்ப நான் ஒருத்தரோட ஃபோட்டோ எடுக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னாரு. எல்லாரும் அவரோட போய் ஃபோட்டோ எடுக்க போனாங்க. நான் ஒருத்தரோட ஃபோட்டோ எடுக்கணும். யாருன்னு கேட்டாங்க. எங்களுக்கே தெரியாமல் பொக்கராங்கிற இடத்துல அணுகுண்டு சோதனை நிகழ்த்தி கேட்டாரே அப்துல் கலாம் என்ற ஒரு விஞ்ஞானி, அவரோட ஃபோட்டோ எடுக்கணும்னு அவர் விரும்பினார். அதான உண்மை. எப்படி விஞ்ஞானி தெரியுங்களா? நான் என் குடும்பத்தோடு போய் அவரை சந்திச்சுட்டு வந்தேன் டெல்லியில். ஒரு தடவை அவர் கூட்டத்துக்குள்ளே வர்றாருங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அப்படி உள்ளே வர்ற போது பேசிக்கிட்டே வருவார் கலாம் அவர்கள். நீ என்ன படிக்கிற, நீ என்ன பண்ணுற, நீ இப்போ என்ன ஏதாவது கேள்வி கேட்பாங்க. அப்படி உள்ளே வர்றாரு. அதில் ஒருத்தர் கூட்டத்தில் என்ன கேட்டாங்க தெரியுமா? மிஸ்டர் கலாம் அப்படின்னு கேட்குறான், ஜனாதிபதி அவர்களே, இந்த நாட்டில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக இருக்கிறார்களா? ஒரு கேள்வி கேட்டுவிட்டான். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக இருக்கிறார்களா? அவர் ஒன்றும் கோவப்படலை. சொல்கிறேன் இரு அப்படின்னு வந்தார், மேடைக்கு உட்கார்ந்தார். இப்போ இந்த விளக்கு பறிச்சு சொன்னாங்க பாருங்க, அது மாதிரி அவர் விளக்கு பறிச்சு சொன்னாங்க. அவர் விளக்கு பறிச்சுட்டு வந்தார். வந்து மைக்கை பிடிச்சி அந்த கேள்வி கேட்ட ஆள் இருக்கா அப்படின்னு கேட்டார். இருக்கேன் அப்படின்னா. ஏன்னா சில பேர் கேள்வி கேட்டு ஊரை விட்டு போயிடுவாங்க. என்ன கேட்டீங்க? இந்த நாட்டில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அதானே? சொல்லிட்டு ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? என்னை வந்தவுடனே குத்துவிளக்கு ஏற்ற சொன்னாங்க. குத்துவிளக்கு இந்துக்களுக்கு புனிதமான ஒன்று. ஏற்றுவதற்கு கையில் மெழுகுவத்தி கொடுத்தாங்க. அது கிறிஸ்தவர்களுக்கு புனிதமான ஒன்று. ஏற்றிய நான் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவன், நாம் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம். 1000 உண்டு இங்கு ஜாதி, எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி, தாயின் வயிற்றில் பிறந்தோம், சண்டை வரினும் சகோதரர் என்றோம். நான் யாரு? பாரதி. அதான் உண்மை. உறவுகள், நட்பு, படிப்பு, அறிவு மாதிரி உலகத்தில் எதுவும் கிடையாது. சரி, இப்போ நான் முடிச்சிடுறேன். முடிக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா, நான் இவ்வளவு நேரம் பேசினேன். நான் பேசுகிறதுல ஏதாவது ஒன்று உங்களுக்கு புரிஞ்சான்னு கேட்டால் என்ன செய்வீங்க? இப்போ வீட்டுக்கு போகிறீங்க, இங்கே இருக்க சின்ன குழந்தைகள் உங்கள் அம்மாவோ அப்பாவோ கேட்குறாங்க, ஒருத்தர் பேச வந்தார், என்ன பேசினார்னு. பேச வந்தார் தெரியாது, பாவம் தானாக பேசிக்கிட்டே இருந்தார். அதானே சொல்லுவீங்க. எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, இப்போ ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட்டு வேணால் வைப்போம். என்ன டெஸ்ட் வைக்கிறது? பரீட்சை வச்சுன்னு பயந்துடாதீங்க. இருக்கிறது பரீட்சைன்னு 10 சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் எல்லா நாளும் ஒன்றும் இல்லை. காதில் கேட்டது மனசுக்குள்ளே போச்சான்னு கண்டுபிடிக்கிறதா இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது? கேள்வியில் பதில் சொல்லணும். ஒன்றும் வேண்டாம். நான் ஒரு பாட்டு ஒன்று சொல்கிறேன். அந்த பாட்டில் ஒரு சொல் திரும்ப 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 வரும். நான் சொல்கிற பாட்டில் அது எத்தனை தடவை வருதுன்னு எண்ணி பார்த்தா போதும். சரிங்களா? எத்தனை தடவை வருதுன்னு எண்ணுங்க போதும். மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எங்களை இல்லைன்னு சொல்லக்கூடாது. யாரையும் நான் கேள்வி கேட்க மாட்டேன். முதல்ல சொல்லிட்டேன். நான் சும்மா உட்காந்து எண்ணுங்க. விரல் தீண்டு வச்சுன்னு விட்டுறாதீங்க. 10 விரல் தான் இருக்குது அப்படின்னு விட்டுறக்கூடாது. எண்ணி பாருங்க. ஏன்னா பாட்டில் கேட்டால் தான் காதில் கேட்டு மனசில் சொல்ல முடியும். என்ன பாட்டு சொல்ல போகிறேன்? இப்போ நீங்கள் தமிழ் சினிமாவில் கூட கேட்டிருப்பீங்க. கண்ணதாசன் பாட்டில் இருக்கும், பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன், அந்த மலைத்தேன், இவளென மலைத்தேன். எத்தனை தேன் வந்துச்சு பார்த்தீங்களா? ஒரு 5-6 தேன் வந்துச்சு. வைரம் தேடிப்பார். அதே மாதிரி சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், கேட்டேன் கேட்டேன்னு எழுதிப்பார். கமலவாட்டில் உண்டு, கால் வண்ணம் அங்கு கண்டேன், கை வண்ணம் இங்கு கண்டேன். வண்ணம் கால் பட்ட உடனே அகரிகை கல்லா இருந்தவ பெண்ணானா, கை வண்ணம் எங்க அந்த வில்லை தொட்ட உடனே அப்படி புரிஞ்சது, வண்ணம்னு வந்தது. இது மாதிரி இப்போ ஒரு பாட்டில் நான் ஒரு வரி சொல்வேன், பல தடவை திரும்ப திரும்ப வரும். எத்தனை எண்ணுங்க. வடலூர்ல சமரச சன்மார்க்க சபையை நிறுவியவர் வந்து வள்ளல் பெருமான்.
அவர் உங்களை மாதிரி சின்ன பிள்ளையா இருக்க பள்ளிக்கூடம் போனார். போனோடனே சொல்லி கொடுத்தாங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் கொள்ளாமல் சொல்ல வேண்டாம்னு. இவர் பார்த்தார், என்ன வந்தனுக்கே வேண்டாம் வேண்டாம் சொல்லித்தராங்க அப்படின்ட்டு நேராக போய் முருகனுடைய படத்தை வச்சுட்டு, நீ தான் எனக்கு வாத்தியார், எனக்கு வேறு யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் மீது பாடின பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை நான் சொல்கிறேன். இதில் வேண்டும்ங்கிற சொல்லு திரும்ப திரும்ப வரும். எத்தனை வேண்டும்னு வருதுன்னு நின்றீங்களா? வேண்டும். எத்தனை எண்ணணும்? என்ன முடியலன்னா சத்தமெல்லாம் போடக்கூடாது, கைதட்டக்கூடாது. வேண்டும். இப்போ இருந்து ஆரம்பிக்காதீங்க. அந்த ஒன்று சொன்ன உடனே அதுலேருந்து எழுப்பிடாதீங்க. பாட்டு வந்த உடனே தான். ஒருமையுடன் திருமணம் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கிளவாமை வேண்டும். பெருமை பெரும் நினைவு புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெற் பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பை பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசி மறக்க வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின்கிற நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்தகோடு திருவிழா தலமோங்கு கந்த வேளை தன்முக தெய்வமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே. எத்தனை வேண்டும்? பல பேர் என்னவே இல்லை, எனக்கு தெரியும். இங்கே உட்கார்ந்து நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். சும்மா அப்படி உட்கார்ந்து திடீர்னு சத்தம் போடக்கூடாது. தேசிய கீதம் பாடுறப்ப ஜெயகே மாத்திரம் எல்லாரும் ஒன்றா பாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா முதல்ல 4 வரைக்கும் ஒன்றும் தெரியாது. 12, 13, 14 இல்லை கரெக்டாக கல்வின்னு சொன்னீங்க. கரெக்டாக செல்வத்தில் செல்வம் 5 சொல்லிட்டீங்க. இதில் 12, 13 குழப்புது. இப்போ இருங்க, நான் இப்போ வேண்டும்னு சொன்ன பாட்டு இந்த ஸ்பீக்கரில் 12, இந்த ஸ்பீக்கரில் 14, அந்த ஸ்பீக்கரில் 15 கேட்குமா? கேட்காதில்ல. அப்புறம் எப்படி நம்பர் மாறிச்சு? இங்கிட்டு 11 அத்தடி. அதில் வேணாம், இந்த பாட்டு வேணாம், எதிர்கிட்ட விடுங்க. இந்த பாட்டு அப்புறம் வச்சுக்கிடுவோம். மனப்பாடம் பண்ணால் தான். இப்போ நீங்கள் மேல்நாட்டுக்காரன் எங்கன திணறாங்க தெரியுமா? சாஃப்ட்வேரில் நம்மால் மாதிரி யாரும் கிடையாது. ஏன்னா நமக்கு மனப்பாட கல்வி உண்டு. மேல்நாட்டில் மனப்பாட கல்வி இல்லை. மனனம் பண்ணி வச்சுருந்தோம்னா எந்த புத்தகத்தையும் பார்க்க வேண்டாம். இப்போ நான் உண்டுன்னு ஒரு சொல் எடுத்துக்கிறேன். வேண்டும் வேணாம் இருக்க மறந்துருங்க, அதை அழிச்சிருங்க. உண்டு உண்டுன்னு ஒரு சொல் என்றீங்களா? உண்டு யார் என்ற நீங்கள் என்றீங்களா? சரி, நான் பாட்டை வேகமாகத்தான் சொல்லுவேன், இல்லாட்டி எனக்கு மறந்து போகும். நான் என்ன கம்ப்யூட்டர் வச்சா சொல்கிறேன்? இல்லை. அப்போ நான் சொல்கிற வேகத்துக்கு நீங்கள் என்னணும்? பரதநாட்டியம் படித்தவங்களுக்கு தெரியும். ஜதி சொல்கிற வேகத்துக்கு கை விரலில் வாசிக்கும். எதில்? மிருதங்கத்தில். குரல் வேகத்துக்கு விரல் வரும். விரல் வேகத்துக்கு கால் ஆடணும். அதான் பரதநாட்டியம். இது எல்லாம் ஒருத்தர் பாடுவார், ஒருத்தர் வாசிப்பார், ஒருத்தவங்க ஆடுவாங்க. இதில் எதுவும் தப்புனா தாளம் தப்பி போகும். நீங்கள் அடிச்சு முடிங்க, நான் அப்புறம் பாடுறேன்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. சரி, உண்டு பத்திரம் எண்ணிடுவோம், முடிச்சிட்டிங்கன்னா சரியாக போகும் என்றீங்களா? நீர் உண்டு, பொழிகின்ற கார் உண்டு, விளைகின்ற நிலம் உண்டு, பலனும் உண்டு, நிதி உண்டு, துதி உண்டு, மதி உண்டு, கதி கொண்ட நிலையுண்டு, நெறியும் உண்டு, ஊருண்டு, பேருண்டு, அணியுண்டு, பணியுண்டு, உடையுண்டு, கொடையும் உண்டு, உண்டுண்டு மகளவே உணவுண்டு, சாந்தமுறு உளமுண்டு, வளமும் உண்டு, தேருண்டு, பரியுண்டு, கரியுண்டு, மற்றுமுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு, தேனுண்ட வண்டு கடம்பணியும் என்பத தியானம் உண்டாகில் அரசே, தாருண்ட சென்னையில் கந்தகோட்டத்தில் உள்ள தலமோங்கு கந்த வேளே, தன்முக தெய்வமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே என்று சொல்லி எத்தனை உண்டுன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டு உடனே தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த உண்டு எத்தனைங்கிறத நீங்கள் எண்ணி பாருங்க, வாத்தியார்கிட்ட கேட்டு பாருங்க, அப்பா அம்மாட்ட பேசி பாருங்க, தாத்தா பாட்டு இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லி பாருங்க. ஒன்றுமே இல்லைன்னா திருவருட்பான்னு வள்ளல் பெருமான் எழுதின அந்த நூல் இருக்குது. அதில் எண்ணி பார்த்தீங்கன்னா இத்தனை உண்டு இருக்குங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். தேடுங்கள், கண்டடைவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.
பெற்றோர்கள் அமர்வார் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி உரை நவிழ்வதற்கு நம்முடைய பள்ளியின் வெல்விஷர் அன்பிற்குரிய நண்பர் மரியாதைக்குரிய திரு விஜயகுமார் அவர்கள் வருமாறு ராஜகுமார் அவர்கள் வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய பள்ளியிலே வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினருக்கு இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறது. அன்னை கலைவாணி அவர்களுடைய நாவிலே நர்த்தனம் ஆடுகின்ற அற்புத காட்சியை இவ்வளவு நேரம் நாம் பார்த்தோம். நம் வீட்டிற்கு வந்திருக்கின்ற விருந்தினரை நாம் வாசல் வரை சென்று வழி அனுப்புவது தமிழர்களுடைய பண்பாடு. இங்கே நன்றி நவிழுதல் என்பது சம்பிரதாயத்திற்காக நாம் ஒரு நன்றி நவிழலாக நடத்தினோம் என்றால் அது விருந்தினருக்கு பெருமை சேர்த்ததாக ஆகாது. தயவு செய்து அனைவரும் அமருங்கள். அவருக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றி கடன் இப்பொழுது நாம் செய்ய போகின்ற இந்த ஒரு நிமிடம். இன்றைக்கு இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் கூறிய அற்புதமான கருத்துக்களை உங்கள் வீடுகளிலே போய் சிந்தனை செய்யுங்கள். இவரை போன்ற சான்றோர்கள் நம் பள்ளியிலே வந்து பேசுவது நமக்கு கிடைத்த பெருமை, நமக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு. இந்த அற்புதமான வாய்ப்பினை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த பள்ளியின் தாளாளருக்கு உங்களுடைய கரவொலியை எழுப்பி நன்றியை தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவு பெரிய மேதையாக இருந்தாலும், எவ்வளவு படிப்பறிவு பெற்றவனாக இருந்தாலும், எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் சரி, வாழ்வு இன்றைக்கு எப்படி இருக்கிறதோ நாளை என்ன நடக்கப் போகிறதோ யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. அப்படிப்பட்ட மனிதர்கள் அத்துணை பேருக்கும் எப்படி ஆங்கிலத்திலே நமக்கு ஒரு சந்தேகம் வந்தால் ஒரு டிக்ஷனரியை எடுத்து பார்த்து தெளிவு பெறுகிறோமோ, எப்படி தமிழிலே ஒரு ஐயம் வந்தால் நாம் அகராதியை பார்த்து தெரிந்து கொள்கிறோமோ, நம் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்கு முனைவர் ஐயாவை போன்ற சான்றோர்கள் தான் நமக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த பள்ளிக்கு இன்றைக்கு மாணவர்களுக்கு மட்டுமல்ல, பெற்றோர்கள், பொதுமக்கள் அனைவருக்குமே வழிகாட்டுதலுக்காக நம்மளுடைய பண்பில் சிறந்த தாளாளர் அவர்கள் இந்த பண்பில் சிறந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே நாம் அனைவருமே இவர்கள் இருவருக்கும் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் ஒரு அற்புத செய்தியை சொல்ல விரும்புகிறேன். முனைவர் ஐயா பேசும்போது, மாணவர்களுக்கான பிரிவை சார்ந்து பேசும்போது, நீங்கள் சாதாரணமாக படித்துவிட்டு ஒரு பிஇ, ஒரு எம்பிபிஎஸ், ஒரு கம்ப்யூட்டர் வேலை இவ்வளவுதான் உங்க கற்பனையான்னு கேட்டாரு. நியாயமான கேள்வி அது. சற்று சிந்தித்து பாருங்கள். 2 நோபல் பரிசு பெற்ற மேரி கியூரியை தாண்டி 4 நோபல் பரிசுகள் பெறக்கூடிய மாணவி இந்த பள்ளிக்கூடத்தில் இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? தயவு செய்து சின்ன சின்ன விஷயங்களை கூட இன்றைக்கு வீட்டிலே போய் சிந்தித்து பாருங்கள். பெற்றோர்களை பற்றி அவர் கிண்டல் செய்யவில்லை, நியாயத்தை எடுத்துரைத்தார். திருடன் அடுப்பறையிலே பூந்து 4 தோசை சுட்டு சாப்பிட்டார். மாடியிலே போய் பீரோவை திறந்து பணத்தை எடுத்தார். இவ்வளவும் அவர்கள் கண்ணுக்கு படவில்லை. அவர்கள் சீரியல் பார்த்து கொண்டிருந்த டிவியை தூக்கும் போதுதான் இந்த உலகத்திற்கே வந்தார்கள். நியாயம். பெற்றோர்களே, தாய்மார்களே, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு சொல்லையும் சொல்லிக் கொடுத்தீர்கள். அவை போதாது. அவர்கள் வாழ்க்கை முழுவதற்குமே நீங்கள் வழிகாட்டியாக நீங்கள் தான் திகழப் போகிறீர்கள். எத்தனை ஆசிரியர்கள் வந்தாலும், எவ்வளவு உயர்ந்த படிப்புகள் படித்தாலும், உங்களுக்கு 90 வயது ஆகும்போது கூட உங்கள் மகன் அல்லது மகள் 60 வயது நிறைந்த பெண்மணியாக உங்களிடம் சந்தேகங்கள் கேட்டு தெளிவு பெறுவார்கள். உங்களுடைய முக்கியமான பொறுப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று முனைவர் ஐயா இப்பொழுது கூறியதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். இன்றைக்கு பெற்றோர்கள், இன்றைக்கு மாணவர்கள், இன்றைக்கு ஆசிரியர்கள் என்று மூவருக்கும் வழிகாட்டுதலுக்காக இந்த பண்புள்ள நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தயவு செய்து முதலில் மாணவ செல்வங்கள், அதாவது மாணவர்கள் மட்டும் கரவொலி எழுப்பி தங்களுடைய நன்றி அறிதலை நம்முடைய சிறப்பு விருந்தினருக்கு இப்பொழுது செய்திட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாணவ செல்வங்கள் மட்டும் கரவொலி எழுப்பி உங்கள் நன்றியை தெரிவியுங்கள். நன்றி. அடுத்து ஆசிரியர் பெருமக்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறீர்கள். உங்களுக்கே வழிகாட்டக்கூடிய, தந்தை பரமனுக்கே வழிகாட்டிய
அந்த சுவாமிநாத சுவாமியை போல உங்களுக்கும் வழிகாட்டியாக, பேராசிரியராக, முனைவராக இங்கே எழுந்தருளி உம்மையும் உம்முடைய கடமையையும் நினைவூட்டிய இந்த அற்புத மனிதருக்கு ஆசிரியர் பெருமக்கள் மட்டும் கரவொலி எழுப்பி உங்கள் நன்றியை தெரிவிங்கள். பெற்றோர்களே, பொதுமக்களே, நீங்களும் கூட டிவியின் வாயிலாகத்தான் வெவ்வேறு வகையான சிறப்பு சொற்பொழிவுகளை முனைவர் ஐயாவை சந்தித்திருக்க முடியும். இன்றைக்கு நீங்கள் நேரிலேயே சந்தித்திருக்கிறீர்கள். பெற்றோர்கள் சார்பாக ஒரு கரவொலி எழுப்பி ஐயா அவர்களுக்கு உங்களுடைய நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டு ஒரு முக்கிய செய்தியை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே இந்த தமிழ் தேசத்திலே தமிழ் அழிந்து வேறு மொழி வந்த போதே ஞான சம்பந்தம் என்கின்ற சீர்காழியில் பிறந்த ஞான பால் உண்ட அந்த பாலகன் தமிழிலே பெரும் புரட்சி செய்து இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இந்த தமிழை வளர்த்த வரலாறு உண்டு. அதே பெயர் தாங்கி இன்று நம்மிடையே நாம் வாழ்கின்ற காலத்திலேயே வாழ்ந்து இந்தியா மட்டுமல்ல அயல் நாடுகளிலும் சென்று தமிழின் பெருமையை வளர்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முனைவர் ஐயா அவர்களுக்கு இங்கே குழுமி இருக்கிற அத்துணை பேரும் கரவொலி எழுப்பி உங்கள் நன்றியறிதலையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். என் வாழ்நாளில் நான் எவ்வளவோ மேடைகளிலே பேசியிருக்கிறேன், எவ்வளவோ வாய்ப்புகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் கூட ஐயா அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள். முதலில் 8ஆம் வகுப்பு படிக்கும் போது மேடையிலே ஏறி திக்கி திணறி பேசி அன்று இரவு உறக்கம் வராமல் கண்ணீர் விட்ட கதையை சொன்னார்கள். அதே போல அமெரிக்காவில் மிக பிரபலமான மில்லேனியம் ஆண்டு சிறப்பு சொற்பொழிவாற்று பெருமகிழ்ச்சி எழுந்து அன்று இரவு ஆனந்த கண்ணீர் வடித்ததுன்னு சொன்னார்கள். இந்த பள்ளியில் நீங்கள் இன்றைக்கு எழுந்தருளி ஆற்றிய உரை அற்புதமான உரை. நீங்கள் மில்லேனியம் கூட்டத்தில் பேசியதை விடவும் பொருள் நிறைந்த, அர்த்தம் நிறைந்த, வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல் நிறைந்த ஒரு உன்னதமான பேச்சு இன்றைக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீர்கள். இந்த தமிழ் இந்த உலகத்தில் வாழும் வரை உங்களையும் உங்களுடைய வழிகாட்டுதலையும் நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம் என்று கூறி அனைவரின் சார்பாகவும் முனைவரின் திருப்பாதங்களுக்கு நம்முடைய நன்றி அறிதலை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேகம் வந்தது, மழை பொழிந்தது, இடி இடித்தது. விடவனதற்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த நன்றி ஒரு முகத்தான் நம்முடைய தாளாளர் அவர்கள் மலர் கொத்தினை வழங்கி நினைவு பரிசையும் நம்முடைய முனைவர் ஐயா அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாட்டுப்பண்